Hello friends, வணக்கம். Welcome to the session. So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்டாட்டிக் ஜிகேல ஃபர்ஸ்ட் உமன் இன் இந்தியா இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு டாபிக் தான். சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் உமன் இன் இந்தியா வச்சு கேட்பாங்க, அடுத்து ஃபர்ஸ்ட் மென் இன் இந்தியா அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா. இந்தியால இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஹைகோர்ட் என்ன, ஃபர்ஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் இன் இந்தியா இந்த மாதிரி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் உமன் இன் இந்தியா, அடுத்து ஃபர்ஸ்ட் இன் மென், அதுக்கப்புறம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான இந்த 3 டாபிக்ஸ்ல இருந்தும் எக்ஸாம்ல நான் ஒரு புக்ல பார்த்தேன். பினாக்கிள் புக்ல கிட்டத்தட்ட 100 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. என்கிட்ட இருக்க புக் வந்துட்டு Feb 2023 வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கு. ஸோ அதுலேயே 100 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அப்போ இப்போ இன்னும் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவே கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அது எல்லாத்தையும் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு அதில் நான் கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ அப்போ ஓவரால நமக்கு 3 செஷன் தான் வரும். சரியா, இந்த ஃபர்ஸ்ட் இன் இந்தியாவை நான் தனியாக வேற எது கூடயாவது சேர்த்து இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட சேர்த்து எடுத்துறேன். அப்போ ஃபர்ஸ்ட் மென் இன் இந்தியா, ஃபர்ஸ்ட் உமன் இன் இந்தியா, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இதுதான் அடுத்து நான் பண்ணியிருக்கிற பிளான். அது மட்டும் இல்லாம இந்த வீக்லயே வந்து உங்களுக்கு கங்கா வந்துடும். சரியா, கங்கா ரிவர் சிஸ்டம் நான் ஆல்ரெடி வந்து இண்டஸ் ரிவர் சிஸ்டம் லாஸ்ட் வீக் எடுத்தேன். இந்த வீக் கங்கா ரிவர் சிஸ்டம் வந்துடும். அது போக இந்த ஃபர்ஸ்ட் இன் இந்தியா இது 3 முடிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் உமன், ஃபர்ஸ்ட் மேல் அண்ட் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், அதனால அதை நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட சேர்த்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், இதுதான் இப்போதைக்கு பிளான். அண்ட் நீங்க நிறைய வந்து டிமாண்ட் பண்றீங்க. சரியா, இப்போ போக போக வந்துட்டு கிளாஸஸ் நிறைய பேர் பாக்குறதுனால டிமாண்ட் பண்றீங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இந்த டாபிக் கொடுங்க அந்த டாபிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கும் எல்லாமே தெரியும், நானும் ஒன்னொன்னுக்கா எஃபோர்ட் போட்டுட்டே இருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கங்கா வந்துட்டு நிறைய இருக்கு, கங்கா பத்தின டீடைல் கவர் பண்றது. ஸோ அது எல்லாம் நான் நிறைய சோர்சஸ் ரெஃபர் பண்ணி பெஸ்ட்டா உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த டைம் எடுக்கு. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா டைம் எடுத்தாலும் நமக்கு பெஸ்ட் கண்டென்ட் கொடுக்கணும், அதுதான். ஓகே, ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டா வந்துட்டே இருக்கும். அண்ட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அதே மாதிரியே பாருங்க, இன்னைக்கும் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உமன் இன் இந்தியால வந்துட்டு 120 ஸ்லைடு எடுத்து வச்சிருக்கேன். சரியா, கிட்டத்தட்ட 120+ பர்சனாலிட்டிஸ் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு மட்டுமே. ஓகேவா, இந்த உமன்ல மட்டுமே. மேல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், அது வந்துட்டு ஒரு 70 அந்த மாதிரி இருக்கும். இதுல ஒரு 70, இதுல வந்துட்டு ஒரு 120 கிட்ட வரும். அண்ட் இதுல ஒரு கம்மி தான், இதுல வந்து 30-40 அதுக்குள்ளே 30க்குள்ள தான் வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் இன் இந்தியா, அவ்வளவுதான். இதுதான் இந்த இதுல நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு உமன் இருக்கக்கூடிய 120 பார்க்கலாம். சரியா, அவங்க செஷனுக்குள்ள போலாமா? ஸோ செஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லாரும் அப்படி அந்த கவர்மெண்ட், அப்புறம் ஸ்போர்ட்ஸ், அப்புறம் அவார்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு ஆர்டரை தான் நான் கொடுத்துருக்கேன். சரியா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கவர்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடியது நம்ம பார்க்கலாம். கவர்மெண்ட்னா பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அந்த மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடா இருக்கிறது பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி இருக்கும்னா அவார்ட்ஸ் வாங்கினது, முக்கியமான அவார்ட்ஸ் எல்லாம் யார் யார் ஃபர்ஸ்ட் வாங்கினாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் தனியா, டிஃபென்ஸ் ரிலேட்டடா தனியா, அப்புறம் ஓவராலா மிஸ்செலேனியஸா தனியா இருக்கும். அந்த மாதிரி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ செஷன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஈஸியா அந்த டிவிஷன், அந்த இதெல்லாம் இந்த மாதிரி சப் டிவிஷனா வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ரிலேட்டடான போஸ்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியாவோட பிரசிடென்ட், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதீபா தேவி சிங் பட்டேல். பிரதீபா பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் இன் இந்தியா, ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் இன் இந்தியா. ஓகேவா, அடுத்து ஃபர்ஸ்ட் உமன் ட்ரைபல் பிரசிடென்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா செகண்ட் வந்துட்டு யாரு, செகண்ட் உமன் பிரசிடென்ட் யாரு, திரௌபதி முர்மு அவர்கள். அண்ட் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ட்ரைபல் பிரசிடென்ட்டும் கூட. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ட்ரைபல் பிரசிடென்ட் யாருன்னா இவங்க தான், நம்ம திரௌபதி முர்மு அவர்கள் தான். ஓகேவா, சரி. அடுத்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் யாரு, இந்திரா காந்தி அவர்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் உமன் டு கெட் பாரத் ரத்னாவும் இந்திரா காந்தி தான். ஓகேவா, சோ இவங்களுக்கு எப்போ பாரத் ரத்னா கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1971. ஓகேவா, 1971ல தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாரத் ரத்னா கிடைச்சிருக்கும். ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் உமன் டு கெட் பாரத் ரத்னா இன் 1971 யாரு, இந்திரா காந்தி அவர்கள் தான். ஓகேவா, சோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச நியூஸ் தான். அடுத்து பார்க்கலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் கவர்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா சரோஜினி நாயுடு அவர்கள். அண்ட் இவங்க தான் இந்தியா ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்டாவும் இருந்திருக்காங்க. ஓகேவா, ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்டும் சரோஜினி நாயுடு அவர்கள் தான். ஸோ இவங்க எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா யூபி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் உமன் கவர்னர் சரோஜினி நாயுடு. அப்போ பிரசிடென்ட் பிரதீபா பட்டேல், பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு இந்திரா காந்தி, அண்ட் கவர்னர் சரோஜினி நாயுடு. அடுத்து ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் மினிஸ்டர், சிஎம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுஜிதா கிருபாலினி. ஓகே, சுஜிதா கிருபாலினி இவங்க யூபிஎஸ் சார்ந்தவங்க. ஓகேவா, இவங்களும் யூபிஎஸ் சார்ந்தவங்க தான். இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் மினிஸ்டர்.
ஓகேவா? சரி, அப்ப தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு எம்ஜிஆரோட ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, ஜானகி ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு வரும். ஸோ அவங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் உமன் யூனியன் மினிஸ்டர், யூனியன் கேபினெட் மினிஸ்டர்னு சொல்றோம்ல, ஃபர்ஸ்ட் உமன் யூனியன் மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜ்குமார் அமிர்தா கவுர். ஓகேவா? இவங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ யூனியன் மினிஸ்டர் யாருன்னா ராஜ்குமாரி அமிர்தா கவுர். அண்ட் அவங்களுக்கு பர்டிகுலரா என்ன டிபார்ட்மெண்ட் கிடைச்சதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் தான் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. ஓகேவா? அண்ட் இவங்க ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் அவங்களை பத்தி டீடைல்ஸ் இருக்கு, என்ன தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உமன் கேபினெட் மினிஸ்டர். இப்போ தானே பார்த்தோம், கேபினெட் மினிஸ்டர்னாலும் சரி யூனியன் மினிஸ்டர்னாலும் சரி ஒண்ணுதான். ஓகேவா? ராஜ்குமார் அமிர்தா கவுர் அப்படிங்கிறவங்க. ஓகே, ஸோ இவங்க ஹெல்த் மினிஸ்டரா ஃபர்ஸ்ட் இந்தியாவோட உமன் ஹெல்த் மினிஸ்டரா இருந்திருப்பாங்க. ஓகே, யூனியன்ல. அடுத்து ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் பார்த்துட்டோம், பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டோம், கவர்னர் பார்த்துட்டோம், சிஎம் பார்த்தோம், யூனியன் மினிஸ்டர் பார்த்தோம். இந்த 5 பார்த்துட்டோம். இது 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து போலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் உமன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகே, ராஜ்யசபா லோக்சபா அதெல்லாம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி எம்பி ஃபர்ஸ்ட் உமன் எம்பி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராதாபாய் சுப்பராயன். தெரிஞ்சுக்கோங்க, இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் மெம்பர் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். மெம்பர் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா ஒன்றும் இல்லை, பார்லிமெண்ட். அந்த நீங்க பார்லிமெண்ட்டை பத்தி படிச்சீங்கன்னா தெரியும். மாநிலங்களவை மக்களவை அப்படிங்கிற மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? ராஜ்யசபா மாநிலங்களவைன்னு சொல்லுவாங்க, அண்ட் லோக்சபாவை மக்களவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதுல இவங்க கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா மாநிலங்களவை. ஓகேவா? ராஜ்யசபாவோட ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இவங்க தான், எம்பி இவங்க தான். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க, அடுத்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேடி பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி ஐஎன்சியோட காங்கிரஸோட பிரசிடென்ட் வந்து நம்ம சரோஜினி நாயுடுன்னு பார்த்தோமா. சரோஜினி நாயுடு வந்துட்டு இந்தியாவோட ஃபர்ஸ்ட், இந்தியாவில பிறந்து இந்தியன் உமன் ஃபர்ஸ்டா இருப்பாங்க. இவங்க வந்துட்டு ஒரு லேடி பிரசிடென்ட் காங்கிரஸ்ல இருந்த ஃபாரினர், 5% அப்படிங்கிறவங்க ஃபாரினர். ஸோ இவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கும். இவங்க ஃபர்ஸ்ட் லேடி பிரசிடென்ட் காங்கிரஸ். ஓகேவா? இந்தியாவில ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டா சரோஜினி நாயுடுன்னு சொல்லுவாங்க. அடுத்து லோக்சபா ஸ்பீக்கர். ஓகேவா? லோக்சபாவோட ஃபர்ஸ்ட் உமன் ஸ்பீக்கர் யாருன்னு பாத்தீங்கன்னா மீரா குமார் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இப்போ நீங்க ஓம் பிர்லா அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு மீரா குமார் இருந்திருப்பாங்க. இவங்களோட ஃபேஸ் வந்து நீங்க கொஞ்சம் நமக்கு ஒரு 5-6 வருஷம், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, ரொம்ப நாளுக்கு முன்னாடி இவங்க இருந்தாங்க. ஓகேவா? இவங்க அந்த சென்டர் ஆஃப் பார்லிமெண்ட்ல உட்காந்து பேசுவாங்க. ஓகே, ஸோ இவங்க சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம், சிலருக்கு ஞாபகம் இருக்காது, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் உமன் ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்டேட் அசம்பிளி. ஒரு ஸ்டேட் அசம்பிளி, பார்லிமெண்ட் இருக்கு, ஒரு ஸ்டேட்டுக்கும் அசம்பிளி இருக்கும்ல, ஒரு ஸ்டேட்டோட அசம்பிளிலையும் ஒவ்வொரு ஸ்டேட்டோட அசம்பிளில ஃபர்ஸ்ட் ஒரு உமன் வந்து ஸ்பீக்கரா இருந்தது ஷன்னோ தேவி. ஓகேவா? ஷன்னோ தேவி. அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் உமன் ஐஏஎஸ். இது வரைக்கும் அந்த பார்லிமெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதுல எல்லாம் யாரு ஃபர்ஸ்ட்னு பார்க்கலாம். ஓகே, அந்த முக்கியமான போஸ்டிங்ல யார் ஃபர்ஸ்ட் இருந்தாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, சோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் உமன் ஐஏஎஸ் யாரு? ஆனா ஜார்ஜ். ஃபர்ஸ்ட் உமன் ஐஏஎஸ் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் ஐஏஎஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆனா ஜார்ஜ். இவங்க 1952ல ஐஏஎஸ் ஆயிருப்பாங்க. ஓகே, ஒரு உமன் ஐஏஎஸ் ஆனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அன்னராஜா மல்கோத்ரா, அவங்களோட ஃபுல் நேம் வந்துட்டு அன்னராஜா மல்கோத்ரா. ஓகே, இவங்க வந்து கேரளாவை சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இவங்க வந்து முக்கியமா இவங்களை பத்தி தெரியணும், நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடா நம்மளோட சிஎம்ல செக்ரட்டரி போஸ்ட் இருப்பாங்கல்ல, ஐஏஎஸ் முன்னாடி ஐஏஎஸ் இருந்தவங்க தான் இப்போ அந்த செக்ரட்டரி போஸ்ட்ல இருப்பாங்க. ஓகேவா? நம்ம இறை என்போசார் அந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய பார்த்திருப்போம். அதுல இவங்க அப்பவே நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்னால ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டு இவங்களுக்கு செக்ரட்டரி போஸ்ட் கொடுத்தாங்க, செக்ரட்டரியல் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு. ஓகே, அப்பவே 1952 அந்த டைம்லேயே. ஓகே, ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லேடி. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உமன் ஐஏஎஸ் ஆபீசர் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. இவங்க வந்து 1952 பார்த்தோமா, இவங்களுக்கு முன்னாடியே ஒரு உமன் ஆயிருக்காங்க. பட் அது வந்து பிரிட்டிஷ் இந்தியால. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஷா பசந்த் ஜோஷி. அவங்களோட பிக்சர் இது இல்ல, இந்த மாதிரி அவங்க வயசான இந்த மாதிரி பிக்சர் தான் கிடைச்சிச்சு. ஸோ இவங்க பிக்சர் பாத்துக்கோங்க வேணா. ஃபர்ஸ்ட் உமன் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியா டு பிகம் அன் ஆபீசர் ஆஃப் த ஐஏஎஸ். இண்டிபெண்டன்ட் இந்தியா நீங்க கொடுத்துருக்காங்க இல்ல, ஆக்சுவலா பிரிட்டிஷ் இந்தியா தான். ஓகேவா? பிரிட்டிஷ் இந்தியா. இவங்க வந்து அவங்களுக்கு முன்னாடியே ஆயிடுப்பாங்க. ஓகே, இவங்களுக்கு முன்னாடி அவங்க ஆயிருப்பாங்க. பட் அது நம்ம பிரிட்டிஷ் இந்தியாங்கிறனால அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இவங்களை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு ரெண்டும் இருக்கலாம். ஸோ ஆப்ஷன்ல கவனமா போடணும். ஓகேவா? அடுத்து பாருங்க,
இவங்க ஃபர்ஸ்ட் உமன் ஐபிஎஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் உமன் ஐபிஎஸ் யாரு? கிரண் பேடி அவர்கள். எப்போனா எந்த இயர்னா 1972. ஓகே, இப்போ இயர் ரிலேட்டடா கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சதுனால நான் ஒரு சிலதுக்கு இயர் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வேணாலும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 1972ல ஃபர்ஸ்ட் உமன் ஐபிஎஸ் ஆயிருப்பாங்க. யாருன்னா கிரண் பேடி அவர்கள். அண்ட் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ராமன் மக்சசே அவார்டும் கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ரிசீவ் ராமன் மக்சசே அவார்டு. ஓகேவா? எப்போனா 1994ல இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாம இவங்களை யுனைடெட் நேஷனோட சிவில் போலீஸ் அட்வைசராகவும் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. யுனைடெட் நேஷனோட சிவில் போலீஸ் அட்வைசராகவும் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு அயன் லேடி கூட தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஐஎஃப்எஸ் ஆபீசர். ஐபிஎஸ் ஆபீசர் பார்த்தோம், ஐஏஎஸ் பார்த்தோம், ஐபிஎஸ் பார்த்தோம். இப்போ ஐஎஃப்எஸ் ஆபீசர் யாருன்னு பாத்தீங்கன்னா முத்தம்மா. ஓகேவா? இவங்க தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் ஐஎஃப்எஸ் ஆபீசர். ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் பிளைண்ட் ஐஎஃப்எஸ் ஆபீசர். ஃபுல்லி பிளைண்ட், கம்ப்ளீட்டா கண்ணே தெரியாத ஒருத்தர் வந்து ஐஎஃப்எஸ் ஆபீசர் ஆயிருப்பாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பெனோ ஜெபின். இவங்க தான் பெனோ ஜெபின். அடுத்து ஃபர்ஸ்ட் பிளைண்ட் ஐஏஎஸ் ஆபீசர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரஞ்சல் பட்டேல். ஓகே, இவங்க தான் பிரஞ்சல் பட்டேல். ஸோ கம்ப்ளீட்டா பிளைண்ட். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் பிளைண்ட். இவங்க ஐஎஃப்எஸ், இவங்க ஐஏஎஸ். பெனோ ஜெபின், பிரஞ்சல் பட்டேல். அடுத்து ஃபர்ஸ்ட் உமன் டிஜிபி. ஃபர்ஸ்ட் உமன் டிஜிபி. ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் டிஜிபி யாருன்னு கேட்டா கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. அண்ட் இந்த உமன் டிஜிபிலேயும் இப்போ கரண்ட் அஃபேர்ஸும் நீங்க கொஞ்சம் கவர் பண்ணிட்டே வரணும். இப்போ ரீசெண்டா கூட மகாராஷ்டிரா, மேகாலயா இதுல நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ்ல கூட பார்த்திருப்போம். சோ அதுல இருப்பாங்க. கரண்ட் மகாராஷ்டிரால ஃபர்ஸ்ட் டிஜிபி யாரு, அப்புறம் இங்க மேகாலயால ஃபர்ஸ்ட் டிஜிபி யாருன்னு சொல்லிட்டு நான் நேத்து கூட எடுத்திருந்தேன் அந்த செஷன். சோ அந்த மாதிரி இப்ப கரண்டா யார் யாரு இந்த ஃபர்ஸ்ட் டீம் உமன்ல வராங்கிறதும் நீங்க அப்டேட்டடா வச்சுக்கோங்க. சரியா? நான் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல இப்போ ரீசெண்டா இருக்கிறதும் கொண்டு வந்திருக்கேன். பட் ஆனா நான் கொண்டு வந்தது நீங்க கம்ப்ளீட்டா கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு எடுக்க வேண்டாம். முக்கியமானது கொண்டு வந்திருக்கேன். பட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம பார்க்கலாம் தனியா. மேபி அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல கவர் பண்றேன், இல்லாட்ட கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு தனியா கூட கவர் பண்றேன். இல்ல நீங்க எங்கேயாவது பிடிஎஃப் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். சரி, அது ரிலேட்டடா ஏதாவது கிடைச்சாலும், ஏன்னா அது ரிலேட்டடா கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியா பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் இன் இந்தியாவுக்கு அவ்வளவு முக்கியம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல. பட் ஆனா அது கேட்பாங்கல்ல. நேஷனல் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டா இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இந்த மெடல் யாரு வாங்கினா, இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் யாருக்கு இந்த மாதிரி அவார்டு கொடுக்கப்பட்டது, இந்த மாதிரி பொசிஷன்ல யாரு இருக்காங்கன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு ஏதாவது பெஸ்ட் சோர்ஸ் எனக்கு இன்னும் கிடைச்சா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? பட் அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் உமன் லுட்டினன்ட் ஜெனரல்ங்கிறது வந்துட்டு ஆர்மில வந்துட்டு ஒரு ஹையஸ்ட் போஸ்ட், ஹையஸ்ட் ரேங்க். ஓகேவா? அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு உமனுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா புனிதா அரோரா. அண்ட் இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க ஃபர்ஸ்ட் உமன் டு அட்டைன் த ரேங்க் ஆஃப் லுட்டினன்ட் ஜெனரல்ங்கிற ரேங்க் வாங்க ஃபர்ஸ்ட் உமன். அது மட்டும் இல்லாம இவங்க ஃபர்ஸ்ட் உமன் வைஸ் அட்மிரல் ஆஃப் வைஸ் சீஃப் அப்படின்னு சொல்லுவோம்ல, வைஸ் அட்மிரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் உமன் வைஸ் அட்மிரல் ஆஃப் இந்தியன் நேவியோட ஃபர்ஸ்ட் உமன் வைஸ் அட்மிரல் இவங்க தான். ஓகேவா? இவங்க பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புனிதா அரோரா. அடுத்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் மிலிட்டரி டிப்ளமேட். ஓகேவா? மிலிட்டரி டிப்ளமேட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சலி சிங். ஓகேவா? மிலிட்டரி டிப்ளமேட். அடுத்து ஃபர்ஸ்ட் உமன் சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சி. ஓகே, இது வரைக்கும் கொஞ்சம் அந்த முக்கியமான அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரியான போஸ்ட் பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் யூபிஎஸ்சில ஃபர்ஸ்ட் சேர்மன், உமன் சேர்மன் யாரு, அந்த மாதிரி ஒரு சிலது பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க என்ன இருக்கு, யூபிஎஸ்சியோட ஃபர்ஸ்ட் உமன் சேர்மன். ஓகே, யூபிஎஸ்சியோட ஃபர்ஸ்ட் உமன் சேர்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா ரோஸ் மிலியன் பெத்யூ கார்புலி அப்படிங்கிற உங்க ஃபுல் நேம் இருக்கு, பாத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து சோ இது ஒண்ணுதான், யூபிஎஸ்சிக்கு இந்த ஒண்ணுதான் இருந்துச்சு. அடுத்து பாருங்க, ராஜ்யசபாவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டெபியூட்டி சேர்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா வயலட் ஆல்வா. அப்ப இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்கள கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்த்தோம்ல, அவங்க வந்து அவங்க யாரு, அவங்க ஸ்பீக்கர் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்பீக்கர் பார்த்திருப்போம் நினைக்கிறேன். இங்க ராஜ்யசபாவோட செக்ரட்டரி ஜெனரல் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் செக்ரட்டரி ஜெனரல், லோக்சபாவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் செக்ரட்டரி ஜெனரல் யாருன்னு பாத்துக்கோங்க. ராஜ்யசபாவோடது VM ரமாதேவி அண்ட் லோக்சபாவோடது ஸ்னேலதா ஸ்ரீவஸ்தவா. ஓகேவா? இவங்க எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். சோ அடுத்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாருன்னா நிர்மலா சீதாராமன். ஆக்சுவலா உமன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு இந்திரா காந்தி அவர்களும் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க வந்து ஃபுல் டைமா இல்ல. ஓகே, சும்மா சம் டைம்க்கு இருந்திருப்பாங்க. பட் யாரு ஒரிஜினலா ஃபுல் டைம் டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்ததுன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உமன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இவங்க தான். அண்ட் ஃபர்ஸ்ட் உமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் இவங்க தான். உமன்
பினான்ஸ் மினிஸ்டரும் இவங்க தான். ஃபர்ஸ்ட் உமன் ஹெல்த் மினிஸ்டர் ஒருத்தவங்க பார்த்திருப்போம். அவங்களதான் முத ஒரு யூனியனுக்கு அந்த கேபினெட் அமைச்சரவையிலேயே ஃபர்ஸ்ட் அவங்க தான் போயிருப்பாங்க ஹெல்த் மினிஸ்டர்னு சொல்லிட்டு. அது முன்னாடி பார்த்தோம். அதுக்கப்புறம் இவங்க நிர்மலா சீதாராமன் என்னது டிஃபென்ஸ் மினிஸ்டரும் இவங்க தான் ஃபர்ஸ்ட், பினான்ஸ் மினிஸ்டரும் இவங்க தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? சரி, அடுத்து யூனியன் ஃபாரின் மினிஸ்டர்ல ஃபர்ஸ்ட் உமன் ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபாரின் மினிஸ்டர் யாரு? உமன் ஃபாரின் மினிஸ்டர் யாருன்னா சுஷ்மா ஸ்வராஜ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உமன் ரயில்வே மினிஸ்டர் யாருன்னா மம்தா பானர்ஜி. ஓகேவா? அப்போ ஹெல்த்துக்கு பார்த்துட்டோம், ஃபர்ஸ்ட் உமன் ஹெல்த் மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் உமன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பார்த்தோம். அப்புறம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் உமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பார்த்தோம். இது ரெண்டுமே ஒண்ணுதான். அப்புறம் ஃபாரின் மினிஸ்டர், ஃபர்ஸ்ட் உமன் ஃபாரின் மினிஸ்டர் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் உமன் ரயில்வே மினிஸ்டர் வந்துட்டு நம்ம இப்போ வெஸ்ட் பெங்காலோட சிஎம் ரயில்வே மினிஸ்டர். அவங்க தான் இதுக்கு முன்னாடி வந்து ரயில்வே மினிஸ்டரா இருந்திருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரு உமன் ரயில்வே மினிஸ்டரா இருக்கிறது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி அந்த ஹெல்த் மினிஸ்டர் பார்த்தது ஒரு தடவை நம்ம பார்த்துலாம். எனக்குமே அவங்க பேரு டக்குன்னு ஞாபகம் இல்ல. ராஜ்குமாரி அமிர்த் கௌர். ஓகேவா? ராஜ்குமாரி அமிர்த் கௌர் தான் முத ஒரு யூனியன் மினிஸ்டர் அண்ட் முத ஹெல்த் மினிஸ்டரும் அவங்க தான். ஓகேவா? அடுத்து டிஃபென்ஸ் இதெல்லாம் நம்ம இப்ப பாத்திருக்கோம். ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். இது எக்ஸ்ட்ரா தான், இது ஸ்டேட் பத்தி கொடுத்துருக்கு. ஸோ வேணும்னா பாத்துக்கலாம், இல்லாட்டி இது நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஃபர்ஸ்ட் மினிஸ்டர்ல யாரெல்லாம் பார்த்தோம்னா அப்ப நமக்கு நிறைய கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எக்ஸ்ட்ரா தான், வேணா பாத்துக்கோங்க. அடுத்து அவார்ட்ஸ் ரிலேட்டடா ஃபர்ஸ்ட் இந்த அவார்டு யார் வாங்கினா அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பாரத் ரத்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் யார் வாங்கியிருப்பா? இந்திரா காந்தி அவர்கள். ஃபர்ஸ்ட் உமன். இங்க நான் இன்னைக்கு சொல்றது எல்லாமே உமன். ஃபர்ஸ்ட் யார் வாங்கியிருப்பாங்கன்னு சொன்னோடனே மேலையும் சேர்த்து இங்க படிக்க கூடாது, உமன் தான் படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் உமன் டு கெட் பாரத் ரத்னா யாரு? இந்திரா காந்தி அவர்கள் 1971. அடுத்து ஃபர்ஸ்ட் உமன் கம்போசர், ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் கம்போசர் அல்லது மியூசிஷியன். இவங்களுக்கு 1998 தான் பாரத் ரத்னா கிடைச்சிருக்கும். அவங்க நமக்கு இந்திரா காந்திக்கு எப்போ 1971 கிடைச்சிருக்கும். சோ MS சுப்புலட்சுமி அவர்களுக்கு 1998 தான் பாரத் ரத்னா கிடைச்சிருக்கும். ஓகே, ஒரு உமன் மியூசிஷியனுக்கு, ஒரு சிங்கர் அல்லது மியூசிஷியன் சொல்லலாம். ஓகேவா? இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ இவங்களோட நான் பிக்சர் தேடினேன். 120 கண்டென்ட் எடுத்திருக்கேன்ல, இவங்க 120 பர்சன்ஸ்க்குமே நான் பிக்சர் தேடினேன். எனக்கு டிஃப்ரெண்டா எனக்கு பிடிச்ச பிக்சர்ஸ் மட்டும் தான் நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன். சரியா? இதெல்லாம் வந்து நம்மலாம் இவங்களோட பழைய பிக்ஸ் எல்லாம் பாத்துருக்கலாம் நீங்க. பட் அவங்களோட எங்க இருக்கும்போது அவங்க பிக்சர் பாத்துக்கோங்க. சரியா? சோ இதுவும் MS சுப்புலட்சுமி இவங்க பாரத் ரத்னா அவார்டு வாங்கியிருக்காங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த பிக்சர் சப்போஸ் நீங்க ஃபியூச்சர்ல எங்கேயாவது பாத்தீங்கன்னா இவங்க பார்த்தோன்னே உங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ண தெரியணும். சோ இவங்க MS சுப்புலட்சுமி அவர்கள் அண்ட் இவங்க வந்து பாரத் ரத்னா வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உமன் சிங்கர் வந்து பாரத் ரத்னா வாங்கியிருக்காங்க 1998 அப்படிங்கிறது தெரியணும். அதுக்காக தான் இந்த பிக்சரும் கொடுக்குறது. ஸோ அந்த பிக்சர் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு ஃபீமேலுக்கு தான் பிக்சர் எடுத்தேன். சரியா? 120 இதுக்கே எவ்வளவு நேரம் 120 ஸ்லைடு போடணும். ஸோ அப்போ எவ்வளவு டைம் எடுத்திருக்குன்னு பாருங்க. இதுக்கப்புறம் நான் மேலுக்கும் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்போ நான் செஷன் சீக்கிரமா முடிக்க மாட்டேன். ஸோ அதனால உமனுக்கு மட்டும் பிக்சர் கொடுத்தேன். அண்ட் ஒரு சில பிக்சர்ஸ் எடுக்கும் போதேவும் எனக்கே நிறைய இன்ஸ்பயரா இருந்துச்சு. நம்ம உமனோட எனக்கும் நானும் ரொம்ப உமனுக்கு சப்போர்ட் பண்றேன். அந்த மாதிரி இந்த இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நான் கத்துக்கிட்டேன். அதுல வந்து நான் நிறைய பேரை பார்த்து இன்னைக்கு நான் எடுத்த இந்த 120லேயும் நிறைய பேர் இன்ஸ்பைரிங்கா இருப்பாங்க. நான் அதெல்லாம் பின்னாடி சொல்றேன். சரியா? அந்த பின்னாடி வர நீங்க எவ்வளவு உமன்ஸ் வந்து இருக்காங்க, அவ்வளவு இன்ஸ்பைரிங்கா இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அதனாலதான் பிக்சர் எடுத்திருக்கேன். ஸோ பாத்துக்கோங்க, பிக்சரும் பாத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் உமன் டு கெட் நோபல் பிரைஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா மதர் தெரசா. எப்போ 1979 இவங்களுக்கு நோபல் பீஸ் பிரைஸ், அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற பெண்மணி. ஃபர்ஸ்ட் இந்தியன் உமனும். அண்ட் இவங்களுக்கு வந்து இவங்க ஃபாரினர் அப்படின்னு கூட கேட்பீங்க, ஆனா கிடையாது. இவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்தாச்சு இவங்களுக்கு. அதனால ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு கெட் நோபல் பிரைஸ் யாருன்னா இவங்க தான். ஃபர்ஸ்ட் உமன் டு கெட் நோபல் பிரைஸும் இவங்க தான், மதர் தெரசா தான். ஓகேவா? அதுக்கப்புறம் ராமன் மெக்சஸே அவார்டும் ஒரு ஃபர்ஸ்ட் உமனா இவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க ராமன் மெக்சஸே பார்த்தோமா, கிரண் பேடி அவர்களுக்கு. அவங்க வந்து இந்தியன், பியூர் இந்தியன். இவங்க அப்படி கிடையாது. ஒரு உமன் ராமன் மெக்சஸே அவார்டு வாங்கின மதர் தெரசா. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு கன்ஃபியூஷனுக்கே கேட்கலாம். பட் எப்படினாலும் நீங்க கிளியரா இருந்துக்கணும். மதர் தெரசா இருந்தாலும் பார்க்கணும், கிரண் பேடி இருந்துச்சுல, கிரண் பேடியும் இருந்துச்சு. ஸோ அதுவும் ரெண்டையுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் எது கரெக்ட் அப்படிங்கிறது. ஆப்ஷன்ல கிளியரா போடணும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு. அடுத்து ஞான்பித் அவார்டு வாங்கின ஃபர்ஸ்ட் உமன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆஷா பூர்ணா தேவி. ஓகேவா? இவங்க ஒரு ரைட்டர்.
ஓகே, இவங்களுக்கு தான் ஞான்பித். இந்த ஞான்பித் அவார்டு எதுக்காக கொடுக்கறது? பெஸ்ட் ரைட்டருக்காக கொடுக்கறது. அண்ட் இவங்க வந்து என்ன லாங்குவேஜ்? பெங்காலி லாங்குவேஜ். ஓகேவா, பெங்காலி தான் இந்தியாலேயே செகண்ட் ஹையஸ்ட் பேசக்கூடிய லாங்குவேஜ். இவங்களுக்கு எப்ப கிடைச்சிருக்கு? 1976 தான் அந்த அவார்டு கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஞான்பித், ஞான்பித் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் இந்தியா புக்கர் பிரைஸ், ஃபர்ஸ்ட் உமன் டு கெட் புக்கர் பிரைஸ் இன் இந்தியா யாருன்னு பாத்தீங்கன்னா அருந்ததி ராய், 1997ல. ஓகேவா, த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிற புக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா, காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிற புக்குக்கு அருந்ததி ராய் அவர்களுக்கு புக்கர் பிரைஸ் கிடைச்சிருக்கும். அண்ட் இவங்க தான் புக்கர் பிரைஸ் வின் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் உமனும் கூட. எப்போ? 1997ல. அடுத்து பார்க்கலாமா? சோ அடுத்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின ஃபர்ஸ்ட் உமன் யாருன்னு பாத்தீங்கன்னா அம்ரிதா பிரீத்தம் சியோன்ஹிரே. ஓகே, அம்ரிதா பிரீத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்ரிதா பிரீத்தம் இவங்க பஞ்சாபி. ஓகேவா, இவங்க பஞ்சாபி. சாகித்ய அகாடமி அவார்டு இவங்களுக்கு கிடைச்சிருக்கும் 1956ல. ஓகேவா, அடுத்து ஆஸ்கார் அவார்டு வாங்கின ஃபர்ஸ்ட் உமன், ஆஸ்கார் அவார்டு வாங்கின ஃபர்ஸ்ட் உமன் யாருன்னு பாத்தீங்கன்னா பானு அதயா. அண்ட் இவங்க யாருன்னா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மூவில இவங்க வந்து அந்த மூவிக்கு இவங்க காஸ்டியூம் டிசைன் பண்ணிருக்காங்க. ஓகேவா, காஸ்டியூம் டிசைனரா இருந்ததுனால இவங்களுக்கு அந்த அவார்டு கிடைச்சிருக்கு. இப்போ 1983ல ஃபர்ஸ்ட் உமன் டு கெட் ஆஸ்கார் அவார்டு. ஓகேவா, இது எப்போ? 55th அகாடமி அவார்ட்ஸ். ஆஸ்கார் அவார்டு வந்து அகாடமி அவார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. 55வது அகாடமி அவார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தங்களுக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைச்சிருக்கு, ஒரு பெண்ணுக்கு. ஓகேவா, அடுத்து ஃபர்ஸ்ட் உமன் டு கெட் அசோக சக்ரா. ஓகேவா, அசோக் சக்ரா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீரஜா பானோத். ஓகேவா, நீரஜா பானோத். அண்ட் இவங்களுக்கு வந்து இறந்ததுக்கு அப்புறம் கிடைச்சிருக்கும். சரியா, அசோக் சக்ரா அப்படின்னு நிறைய அந்த இந்தியாவோட டாப் மோஸ்ட் அந்த உயரிய விருதுகள்லாம் இருக்கு மிலிட்டரியில. இதுல ஓகேவா, போர்ல வந்து மரணம் அடைஞ்சவங்களுக்கு அண்ட் நிறைய பீப்புளை காப்பாத்தினவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. வீர் சக்ரா அந்த மாதிரி நிறைய இருக்கு அந்த அவார்ட்ஸ் எல்லாம். ஓகேவா, சோ அதுல இவங்களுக்கு அசோக சக்ராங்கிறது இவங்க இறந்ததுக்கு அப்புறம் கிடைச்சது இவங்களுக்கு. ஓகேவா, பாத்தீங்கன்னா தாதா சாஹேப் பால்கே அவார்டு வாங்கின ஃபர்ஸ்ட் ஆக்ட்ரஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவிகா ராணி ரோரிக். ஓகேவா, தேவிகா ராணி ரோரிக். ஓகேவா, இவங்களதான் ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் இந்தியன் ஸ்கிரீன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் இந்தியன் ஸ்கிரீன். அண்ட் இவங்க இந்த மூவியுமே இந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் பிலிம் ராஜா ஹரிஷ் சந்திரா இந்த மூவியும் டைரக்ட் பண்ணிருக்காங்க இவங்க. ஓகேவா, தாதா சாஹேப் பால்கே அவார்டு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஆக்டர்ஸ் யாருன்னா தேவிகா ராணி ரோரிக். ஓகே, அண்ட் அவங்கள ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் இந்தியன் ஸ்கிரீன் அழைக்கப்படுறாங்க. அடுத்து மிஸ் வேர்ல்டு, இந்தியால இருந்து ஃபர்ஸ்ட் மிஸ் வேர்ல்டு பட்டம் பெற்ற உமன் யாருன்னு பாத்தீங்கன்னா ரீதா ஃபரியா, குமாரி ரீதா ஃபரியா. ஓகேவா, ரீதா ஃபரியா. அடுத்து மிஸ் யூனிவர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா சுஸ்மிதா சென், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அடுத்து இது வரைக்கும் நம்ம அவார்ட்ஸ் ரிலேட்டடா பார்த்தோம். இனிமேல் அச்சீவர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அச்சீவர்ஸ்னா என்னன்னு சொல்லணும்னா, இப்போ மவுண்ட் எவரெஸ்ட ஃபர்ஸ்ட் போய் அங்க மவுண்ட் எவரெஸ்ட கிளிம் பண்ண ஃபர்ஸ்ட் உமன் யாரு அப்படிங்கிற மாதிரியான அச்சீவர்ஸ் பார்ப்போம். உமன் அச்சீவர்ஸ்ங்கிறது பார்ப்போம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் சோ இதுல நம்ம சொல்லணும்னே அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஒரிஜின் டு கோ டு ஸ்பேஸ் யாரு? கல்பனா சாவ்லா. அண்ட் இவங்க எந்த ஸ்பேஸ் ஷட்டில்ல போயிருப்பாங்க? ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா. ஓகேவா, ஓகே. ஸோ நாசாவோட ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா அந்த இதுல தான் அவங்க போயிருப்பாங்க. அதுல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் உமன் இந்தியன் ஒரிஜின் டு கோ டு ஸ்பேஸ். அண்ட் இந்த அச்சீவர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொருத்தரை பத்தி பார்க்கும்போதும் அவங்களோட டீட்டெயில் அவங்களோட பிக்சர் எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. நீங்களும் எல்லாத்த பத்தியும் ஜஸ்ட் ஒரு தடவை நெட்ல சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அண்ட் இவங்களை கூட நீங்க பார்க்கலாம். ஸோ இவங்களை பத்தி பாருங்க உள்ள போயிட்டு. ஓகே, ஸோ அவங்களோட பேட்டி அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா எவரெஸ்ட் ஏறின ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன், எவரெஸ்ட் ரீச் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் யாருன்னு பாத்தீங்கன்னா 1984ல பஜேந்திரி பால். ஓகேவா, பஜேந்திரி பால். ஓகே, ஸோ 1984ல இவங்க எவரெஸ்டுக்கு போயிருப்பாங்க. அடுத்து எவரெஸ்ட் 2 தடவை ஏறினது யாரு? ஃபர்ஸ்ட் உமன் டு கிளிம் டு மவுண்ட் எவரெஸ்ட் டூ டைம்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்தோஷ் யாதவ். சந்தோஷ் யாதவ் அப்படின்னு நீங்க மேல் நேம் நினைக்கலாம், பட் நாட், இட்ஸ் ஃபீமேல் நேம். ஓகேவா, ஒரு இந்த லேடியோட பேர் தான் சந்தோஷ் யாதவ். ஓகேவா, உமன். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு இது மட்டும் மேல் பேர் மாதிரி இருந்துச்சு, சந்தோஷ் யாதவ். ஓகே, இவங்களுக்கு பத்மஸ்ரீயும் கிடைச்சிருக்கு. அப்ப இவங்களுக்கும் ஏதோ ஒரு பத்மஸ்ரீன்னு தான் நினைக்கிறேன். இவங்களுக்கும் அதே மாதிரி அவார்டு கிடைச்சிருக்கு. ஸோ பாத்துக்கோங்க இவங்க பேரு எந்த இயர்ல பத்மஸ்ரீ வாங்கினாங்கன்னு கூட கேட்கலாம். ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ப இங்க என்னது, 2 தடவை போனது யாரு? 2 தடவை மவுண்ட் எவரெஸ்ட கிளிம் பண்ணது சந்தோஷ் யாதவ். அடுத்து 5 தடவை
5 times மவுண்ட் எவரெஸ்ட் கிளிம் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அன்சு ஜம்சேனா. ஓகேவா, இவங்க 5 times மவுண்ட் எவரெஸ்ட் ஏறி இருப்பாங்க. அதுவும் 2 நாள்ல 2 தடவை. இல்ல 2 நாள்லயே ஒரு 1 வீக்கோ எவ்வளவு வரும் இந்த இடத்துல என்னன்னு தெரியல. பட் ஒரு 1 வீக் அந்த கேப்லயே 2 தடவை ஏறி இருப்பாங்க. ஓகேவா, 2 daysல ட்வைஸா. ஸோ இதுக்கு எனக்கு இது வந்து கொஞ்சம் கரெக்டா தெரியல. பட் 5 times இவங்க ஏறி இருக்காங்க. ஓகேவா, யாரு? அன்சு ஜம்சேனா. ஓகேவா, அன்சு ஜம்சேனா. அண்ட் இவங்களை பத்தின எக்ஸ்ட்ரா டீடைல் கொடுத்துருக்கோம். ஸோ வேணா பாத்துக்கோங்க. ஓகேவா, ட்வைஸ் இன் 5 days, நாட் 2 days. ஓகேவா, இந்த இடத்துல மாத்திக்கோங்க. 2 கிடையாது, 5. 5 நாள்ல 2 தடவை ஏறி இருக்காங்க. ஓகே, ஓவராலா அவங்க வந்து 5 தடவை இது வரைக்கும் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறி இருக்காங்க. இவங்க வந்து எந்த நாட்டு சேர்ந்தவங்கன்னா அருணாச்சல் பிரதேச சேர்ந்த அன்சு ஜம்சேனா. இவங்க கிட்ட 2 வேர்ல்ட் ரெக்கார்டு இருக்கு. அது போக எப்படின்னா ஃபாஸ்டஸ்ட் உமன் மவுண்டனர் டு சம்மிட் மவுண்ட் எவரெஸ்ட் ட்வைஸ் இன் 5 days. 5 நாள்ல 2 தடவை போனதுனால இவங்களுக்கு அது ஒரு ரெக்கார்டு இருக்கு. அதுக்கப்புறம் டபுள் அசன்ஸ் ஆஃப் மவுண்ட் எவரெஸ்ட் 2 times இது பண்ணதா சொல்றாங்க. ஓகே, அவங்க 2 வேர்ல்டு ரெக்கார்டும் வச்சிருக்காங்க. ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் கேர்ள் டு கிளிம் மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்டுக்கு போன யங்கஸ்ட் கேர்ள் யாருன்னு பாத்தீங்கன்னா மாலவத் பூர்ணா. ஓகே, மாலவத் பூர்ணா. அண்ட் இவங்களுக்கு 13 வயசுலயே மவுண்ட் எவரெஸ்ட கிளைம் பண்ணிருப்பாங்க. ஓகே, 13 வயசுலயே மவுண்ட் எவரெஸ்ட் ஏறிட்டாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஓகேவா, அடுத்து 7 கான்டினென்டல் பீக்ஸ ஸ்கேல் பண்ண ஃபர்ஸ்ட் மவுண்டனர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரேம்லதா அகர்வால். சோ இவங்க ஒரு இந்தியன் மவுண்டனர். ஓகேவா, மவுண்டன் நிறைய மவுண்டன்ஸ் மேல ஏறது, அந்த மாதிரி மவுண்டனை ஸ்கேல் பண்றது, அந்த மாதிரி இதுல இவங்க 7 பீக்ஸ வந்து ஸ்கேல் பண்ணிருக்காங்க. மேபி மெஷர் கூட பண்ணிருக்காங்க. மெஷர் தானா, டு ஸ்கேல் அப்படின்னா ஏறது தானே, இங்க ஏறது தான் வரும். ஓகே, அப்ப இவங்க யாரு? பிரேம்லதா அகர்வால். அடுத்து ஃபர்ஸ்ட் உமன் ஆம்பியூட்டி. ஆம்பியூட்டி அப்படிங்கிறது கை கால் துண்டிக்கப்பட்ட அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரீசெண்டா தான் வந்து போயிருப்பாங்க. ஸோ மோடிஜி கூட எல்லாம் போட்டோ எடுத்திருக்காங்க பாருங்க. இவங்களோட புக்கு கூட நம்ம பார்த்திருப்போம், பார்ன் அகைன் இன் மவுண்டைன். ஓகேவா, அருணிமா சின்ஹா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒருத்தங்க. இவங்களுக்கு ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல வந்துட்டு கால் போயிடும். சரியா, இந்த பிக்சர்ல பார்த்துருப்போம். நானும் இவங்களோட கால் இல்லாத பிக்சர்லாம் தேடினேன். ஃபைனலா ஒரு பிக்சர் கிடைச்சிச்சு. ஓகேவா, இதுல பாருங்க, அவங்க வந்து ஆர்டிபிஷியல் லெக்ல தான் வந்து இந்த எவரெஸ்ட்டை வந்து ஸ்கேல் பண்ணிருப்பாங்க. எவரெஸ்ட்டை வந்து ஏறி இருக்காங்க எவரெஸ்ட் மேல மலையில. ஓகேவா, அப்போ இதெல்லாம் எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட். கால் இல்லாம ஏறணும். ஸோ நம்மளாம் எவ்வளவு வந்து இது சொல்லிட்டு இருக்கோம். பட் கால் இல்லாமலே எவரெஸ்ட்டை ஏற முடியுங்கிறது காமிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஆம்பியூட்டிக்கு மீனிங் கை கால் இல்லாததுன்னு அர்த்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் உமன் ஆம்பியூட்டி டு ஸ்கேல் எவரெஸ்ட் அப்படின்னா அருணிமா சின்ஹா தான். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நார்த் போல ரீச் பண்ண ஃபர்ஸ்ட் உமன் யாருன்னா பிரீத்தி சென்குப்தா. நார்த் போல ரீச் பண்ண ஃபர்ஸ்ட் உமன் பிரீத்தி சென்குப்தா. அடுத்து சவுத் போல ரீச் பண்ண ஒரு உமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஃபர்ஸ்ட் சிவில் சர்வெண்ட் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஒரு சிவில் சர்வெண்ட் வந்துட்டு சவுத் போல ரீச் பண்ணிருக்காங்க. அவங்க பேர் வந்துட்டு அபர்ணா குமார். இவங்க பேரு பிரீத்தி சென்குப்தா. நார்த் போல்னா பிரீத்தி சென்குப்தா, சவுத் போல்னா அபர்ணா குமார். அடுத்து ஸ்கீ பண்ணி டு ஸ்கீ அப்படிங்கிறது இந்த மாதிரி பண்ணி போவாங்கல்ல, இந்த மாதிரி அவங்க சவுத் போல வந்து ரீச் பண்ணிருக்காங்க. சவுத் போல்ல அந்த மாதிரி போயிருக்காங்க. அப்போ அவங்க பேர் என்ன? ரீனா தர்ம் சங்கட். ஓகே, தர்ம சங்கடம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்க பேரு. ரீதா தர்ம் சக்த். ஓகே, அவங்க பேர் பாத்துக்கோங்க. அடுத்து இங்கிலீஷ் சேனல்ல கிராஸ் பண்ணி ஸ்விம் பண்ணிய கிராஸ் பண்ண ஃபர்ஸ்ட் உமன் யாருன்னு பாத்தீங்கன்னா அராத்தி சாஹா. 1959 இவங்க கிராஸ் பண்ணிருக்காங்க இங்கிலீஷ் சேனல்ல, அதுவும் ஸ்விம் பண்ணி. ஓகே, அடுத்து கோபி டெசர்ட்ட கம்ப்ளீட்டா வாக் பண்ணி கடந்த ஒரு உமன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் உமன் சுச்சேதா காடே தங்கர். சோ இவங்க எல்லாமே இந்தியன் உமன்ஸ் தான். ஓகேவா, சுச்சேதா காடேன் தங்கர், கோபி டெசர்ட். அடுத்து மாஹில் மூஸ். இவங்க வந்து இவங்களும் இந்தியன் வம்சாவளி சேர்ந்தவங்க தான். பட் இவங்க பேர் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபாரினர் மாதிரி தெரிவாங்க. பட் இவங்க இந்தியான்காரங்க தான். ஓகே, இவங்க வந்து அண்டார்டிகாவை ரீச் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் மாஹில் மூஸ். ஓகே, மாஹில் மூஸ். அடுத்து 7 மேஜர் சீஸ வந்து நீந்திய கடந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் யாருன்னு பாத்தீங்கன்னா பூலா சௌத்ரி. ஓகேவா, பூலா சௌத்ரி இங்க இருக்கும் 2005. ஓகேவா, 2005 7 பெரிய கடல்களை தாண்டி இருக்காங்க நீந்தி. அடுத்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா அச்சீவ்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம எந்த மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தோம்? இந்த மவுண்ட் எவரெஸ்ட், நார்த் போல், சவுத் போல், ஸ்விம் பண்ணி இது பண்றது பார்த்தோம். அந்த மாதிரி அச்சீவர்ஸ் பார்த்தோம். இப்போ ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் யார் யார் என்ன வின் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி பார்க்க போறோம். இல்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் ஈவெண்டோட ஃபர்ஸ்ட்
ஒரு உமன் ஃபைனலை ரீச் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா பிடி உஷா தான். அண்ட் அவங்க வந்து 4th தான் வந்திருப்பாங்க, அது வேற விஷயம். பட் ஃபைனல் வரைக்கும் போன ஃபர்ஸ்ட் உமன் இவங்க தான். அண்ட் அது போக ஏசியா லெவல்ல எல்லாம் இவங்க நிறைய ஒலிம்பிக்ல தான் வந்து மெடல் வின் பண்ணிருக்க மாட்டாங்க, பட் ஏசியா லெவல்ல நிறைய வின் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் இங்க கொடுத்துருப்பேன், எங்க பிக்சர்ல பாருங்க. 4 goals and 1 silver at Seoul Asian Games. ஓகேவா? 1986ல ஒரே ஏசியன் கேம்ல 3 தடவை 4 கோல்டு மெடலும் 1 சில்வர் மெடலும் வின் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இவங்களை வந்து பையோலி எக்ஸ்பிரஸ் சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பையோலி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஓகேவா? அண்ட் பிடி உஷா பார்த்துட்டோம். எந்த ஒலிம்பிக்ஸ்ல ரீச் பண்ணிருப்பாங்க நீங்க கொடுத்துருக்கேன். ஓகே, 1984 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ஸ்ல இவங்க வந்து ஃபைனல் ரீச் பண்ணிருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியன் உமன் ஃபைனல் ரீச் பண்ணது இவங்க தான். ஒலிம்பிக்ல ஃபைனல் ரீச் பண்ணது இவங்க தான். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ அவங்க கரண்டா என்ன போஸ்ட்ல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட பிரசிடென்டா இருக்காங்க. 2022ல இருந்து இவங்க வந்து பிரசிடென்டா இருக்காங்க. அதே மாதிரி இவங்களை ராஜ்யசபாக்கும் நாமினேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ராஜ்யசபாக்கு நாமினேட் பண்ணிருப்பாங்க. ராஜ்யசபாக்கு வந்து பிரசிடென்ட் ஒரு 12 பேரை நாமினேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன், அப்புறம் ஆர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடியது, சோசியல் ஒர்க்கர் ரிலேட்டடா இருக்கக்கூடியது ராஜ்யசபாக்கு வந்துட்டு பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அதுல இவங்களையும் பிடி உஷாவையும் நாமினேட் பண்ணிருக்காங்க. அண்ட் கௌதம் கம்பீர் சச்சினும் இந்த மாதிரி தான் எம்பி ஆயிருப்பாரு. ராஜ்யசபாவோட நாமினேட்டட் அந்த மாதிரி பிரசிடென்டால நாமினேட் பண்ணப்பட்டு எம்பி ஆயிருப்பாரு. அதே மாதிரி தான் இவங்களும் பிடி உஷாவும். பட் ஆனா நாமினேட் தான் பண்ணிருக்காங்க, பட் ஆகலன்னு நினைக்கிறேன். இப்ப கரண்டா ஐஓஏயோட பிரசிடென்டா தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் இவங்க தான். இந்தியன் ஒலிம்பிக் ஃபைனல் ரீச் பண்ண உமன் இவங்க தான். அதே மாதிரி இப்போ ஒலிம்பிக் அசோசியேஷன்ல ஃபர்ஸ்ட் உமனும் இவங்க தான் பிரசிடென்டா இருக்கிறது. வேற இவங்களை பத்தி என்ன சொல்லணும்னா, அந்த சவுத்தர்ன் ரயில்வேல டெபியூட்டி ஜெனரல் மேனேஜர், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த ரயில்வேஸ் இந்த மாதிரி எல்லாம் வேலை கொடுப்பாங்களா, அதே மாதிரி ரயில்வேல இவங்களுக்கு டெபியூட்டி ஜெனரலாவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, வேற என்ன பார்த்தேன் அப்படின்னா, இவங்க வந்து 1980 மாஸ்கோ ஒலிம்பிக்ஸ்ல தான் இவங்க டிபெட் ஆயிருப்பாங்க. சரியா? டிபெட் ஆயிருப்பாங்க 1984ல அவங்களோட 2வது ஒலிம்பிக்லயே வந்து ஃபைனல் போயிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டு வந்துட்டு இப்போ வரைக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் ஒலிம்பியன். ஓகேவா? இவங்க 1980ல யங்கஸ்டா ஒரு உமன் ஒலிம்பிக்ல கலந்துகிட்டது இவங்க தான். அந்த ரெக்கார்டு இப்போ வரைக்கும் இருக்கான். ரெக்கார்ட் விச் கண்டினியூஸ் டு ஸ்டாண்ட் ஸ்டில் டுடே. இன்னை வரைக்கும் அந்த ரெக்கார்டு இருக்கு. எந்த ஒரு யங்கஸ்ட் உமனும் இது வரைக்கும் இன்னும் அப்போ போகலன்னு அர்த்தம் ஒலிம்பிக்ஸ்க்கு. ஓகேவா? அடுத்து இவங்கள ஸ்பிரிண்ட் குயின் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. பையோலி எக்ஸ்பிரஸ் ஸ்பிரிண்ட் குயின் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்களோட அந்த ஏஷியன் ரெக்கார்டு பார்த்துக்கோங்க. இது அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்துட்டு கமல்ஜித் சந்து. ஓகே, கமல்ஜித் சந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்களும் ஒரு இந்தியன் அத்லட் தான். இவங்க ஏசியன் கேம்ல ஒரு கோல்டு மெடல் வாங்கியிருப்பாங்க. அப்போ இவங்க பிடி உஷாக்கு முன்னாடியே இவங்க வருவாங்க. ஏசியன் கேம்ல கோல்டு மெடல் வின் பண்ணது 1970ல. ஓகேவா? பேங்காக், அது எந்த ஏசியன் கேம்னா பேங்காக் ஏசியன் கேம். ஓகே, பேங்காக் ஏசியன் கேம்ல ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு வின் கோல்டு மெடல். ஏசியன் கேம்ல கோல்டு மெடல் இவங்க. அண்ட் இவங்க வந்து எதுக்காக எந்த கேட்டகரியிலனா 400 மீட்டர்ல இவங்க ஒரு ரன்னர் தானே, அத்லெட்டிக்ஸ் சாம்பியன் தானே. ஸோ அப்போ 400 மீட்டருக்கு அவங்களுக்கு கோல்டு கிடைச்சிருக்கும் 1970 பேங்காக் ஏசியன் கேம்ஸ்ல. ஓகேவா? அடுத்து பாருங்க, வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அத்லெட்டிக்ஸ்ல. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம ஒலிம்பிக் பார்த்தோம், ஏசியால ஃபர்ஸ்ட்னு பார்த்தோம். ஒலிம்பிக்ல அவங்க வின் பண்ணல, பிடி உஷா வின் பண்ணல, பட் ரீச் ஆனதுன்னு பார்த்தோம். ஏசியால ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம். இங்க வேர்ல்டு சாம்பியன்ஸ் அத்லெட்டிக்ஸ்ல. ஓகேவா? வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸ் நடக்கும். ஓகே, வருஷம் இது எப்போ வருஷம் நடக்குமா அப்படின்னு தெரியல, அது கன்ஃபார்ம் நான் பண்ணிட்டு சொல்றேன் இது எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு. பட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடக்கும். அதுல அத்லெட்டிக்ஸ்ல வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இன் அத்லெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியன் உமன் கோல்டு மெடல் வின் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க யாருன்னா அஞ்சு பாபி ஜார்ஜ். கோல்டு கிடையாது, பிரான்ஸ். சாரி, இங்க இருக்கிறத அப்படி வாசிச்சுக்கோங்க. சரியா? நான் ஏதாவது தப்பா சொன்னாலும் நீங்க அங்க இருக்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருப்பாங்க. ஏதோ ஒரு மெடல் வின் பண்ண வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல ஃபர்ஸ்ட் மெடல் வின் பண்ணது மெடல் வின் பண்ணது யாருன்னா அஞ்சு பேபி ஜார்ஜ் தான். ஏபிஜி, அஞ்சு பேபி ஜார்ஜ். ஓகே, அது என்ன மெடல்னு கேட்டா பிரான்ஸ் மெடல், நாட் அ கோல்டு, பிரான்ஸ். எந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்? 2003 பாரிஸ்ல நடந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அத்லெட்டிக்ஸ். ஓகேவா? இவங்க என்ன அத்லெட்டிக்ஸ் பிளேயர்னு பாத்தீங்கன்னா லாங் ஜம்ப் பிளேயர். அண்ட் இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் இங்க கொடுத்துருப்பேன். வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல லாங் ஜம்ப்ல 2003ல வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் IAAF வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ்ல கோல்டு வின் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு அர்ஜுனா அவார்டு, பத்மஸ்ரீ, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க.
ஓகேவா? வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல ஒரு மெடல் வாங்கியிருக்கிறதுனா கொஞ்சம் பெரிய விஷயம். அதனால இவங்களுக்கு அர்ஜுனா அவார்டு, பத்மஸ்ரீ, ராஜீவ் காந்தி கேள்றதுனால கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ்லயும் ஃபைனல் போய் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இவங்க ஒரு முக்கியமான ஒரு பிளேயரும் கூட, லாங் ஜம்ப் பிளேயர். சரியா? அடுத்து ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் மெடல் உமன் அட் ஒலிம்பிக்ஸ் பிரான்ஸ். இந்தியா வந்து ஒலிம்பிக்ஸ்ல ஒரு உமன் ஒலிம்பிக்ஸ்ல இண்டிவிஜுவலா இந்தியா வாங்கின ஃபர்ஸ்ட் மெடல் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ். யாருன்னா கர்ணம் மல்லேஸ்வரி. சிட்னி 2000 ஒலிம்பிக்ஸ்ல தான் மெடல் வாங்கியிருப்பாங்க, இண்டிவிஜுவல் உமன் மெடல் வாங்கியிருக்கிறது. ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு வின் ஒலிம்பிக் மெடல். ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ரீச் ஃபைனல் இன் ஒலிம்பிக்ஸ்னா பிடி உஷா. ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு வின் ஒலிம்பிக் மெடல் கேட்டா கர்ணம் மல்லேஸ்வரி. அண்ட் இவங்க என்ன சாம்பியனா இருப்பாங்க, என்ன ஸ்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கும். ஸோ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும், பளுதூக்குதல், வெயிட் லிப்டிங் சொல்லுவோம்ல, வெயிட் லிப்டிங் சாம்பியன் இவங்க. பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஒலிம்பிக்ல. அடுத்து சம்மர் ஒலிம்பிக்ஸ் விண்டர் ஒலிம்பிக்ஸ் பார்த்திருப்பீங்க. இந்தியால இருந்து முத ஒரு ஒலிம்பிக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ண, இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண உமன் யாருன்னு பாத்தீங்கன்னா நோரா போலி. 1924 இவங்க ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க. சம்மர் விண்டருக்கு என்ன டிஃபரன்ஸ்னா ஒண்ணும் இல்ல. நார்மலா நம்ம இப்போ வருதுல கரண்டா, இப்போ வரப்போகுது, ஜூலை லாஸ்ட் வீக் வரப்போகுது. ஸோ அதுதான் சம்மர் ஒலிம்பிக்ஸ். ஓகேவா? விண்டர் ஒலிம்பிக்ஸ்ங்கிறது அங்க வந்து ஒன்லி விண்டர் ஸ்போர்ட்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இருக்கிறது தான் விண்டர் ஒலிம்பிக்ஸ். அண்ட் சம்மர் ஒலிம்பிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ரெப்ரசென்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா 1924 நோரா போலி. அடுத்து இண்டிபெண்டன்ட் இந்தியால அது வந்து பிரிட்டிஷ் இந்தியா 1924. இண்டிபெண்டன்ட் இந்தியால ஃபர்ஸ்ட் உமன் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி சம்மர் ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கிட்டது யாருன்னா நீலிமா கோஷ். ஓகே, இவங்க ஒரு அத்லெட். ஓகே, இவங்க வந்து 1952 ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ண உமன். ஓகேவா? ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஃபர்ஸ்ட் உமன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட். இவங்க பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, நோரா போலி, நீலிமா கோஷ். அடுத்து பாத்தீங்கன்னா விண்டர் ஒலிம்பிக்ஸ்ல இந்தியால இருந்து ஃபர்ஸ்ட் கம்பீட் பண்ண உமன் யாருன்னு பாத்தீங்கன்னா விண்டர் ஒலிம்பிக்ஸ்ல 1988 சைலஜா குமார். ஓகேவா? சைலஜா குமார். ஓகே, இவங்கதான் விண்டர் ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஃபர்ஸ்ட் உமன் 1988. அடுத்து சம்மர் ஒலிம்பிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிளாக் பியரர். அப்போ 1992க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒலிம்பிக்ஸ் எல்லாத்துலயுமே மேல் தான் பிளாக் பியரரா இருந்திருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ஒரு உமன் பிளாக் பியரர் வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா ஷைனி ஆப்ரஹாம். அண்ட் இப்போ கரண்டா லாஸ்டா நடந்த ஒலிம்பிக்ஸா இல்ல, இப்போ கரண்டா வரக்கூடிய ஒலிம்பிக்ஸ்லயுமே 2024 ஒலிம்பிக்ஸ்லயுமே பிவி சிந்து இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்க முந்தின ஒலிம்பிக்ஸ்லயுமே அவங்க தான் வந்து பிளாக் பியரரா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? எனக்கு நான் மறக்கலைன்னா இதுதான் உண்மை. பட் பாத்துக்கோங்க, சரியா? கரண்ட் அஃபேர்ஸ்ல செக் பண்ணிக்கோங்க. பிவி சிந்துவும் சரத்கமல். ஓகே, சரத்கமல் அப்படிங்கிறவங்க தான் இது இப்ப இருக்கக்கூடிய பிளாக் பியரர், 2024 ஒலிம்பிக்ஸோட பிளாக் பியரர். ஃபர்ஸ்ட் உமன் பிளாக் பியரர் யாருன்னு பாத்தீங்கன்னா 1992 ஷைனி ஆப்ரஹாம் தான் இது பண்ணிருப்பாங்க. அண்ட் இவங்க இருக்காங்கல்ல, இவங்களை பத்தி சொல்லணும்னா பிடி உஷா வந்து 1986 ஏசியன் கேம்ஸ்ல வந்துட்டு கோல்டு வின் பண்ணிருப்பாங்களா. இவங்க வந்து சில்வர் வின் பண்ணவங்களாம். பிடி உஷாவோட மேட்டுன்னு கூட சொல்லலாம், அவங்களோட பேட்ச்மேட் இவங்க ஷைனி ஆப்ரஹாம் அப்படிங்கிறவங்க. சோ 1986 ஏசியன் கேம்ஸ்ல இவங்க வந்து சில்வர் வின் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 1992 பிளாக் பியரரா இருந்திருக்காங்க. ஓகேவா? 1992 ஒலிம்பிக்ஸ்ல பிளாக் பியரர். இவங்களை பத்தி சொல்லணும்னா ஷைனி ஆப்ரஹாம் பத்தி சொல்லணும். இந்த பிக்சர்ல இருக்கும், ஸோ டீடைல் இருக்கும், பாத்துக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு விண்டர் ஒலிம்பிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிளாக் பியரர் யாருன்னு பாத்தீங்கன்னா நேஹா அகுஜா. ஓகேவா? இந்தியால இருந்து விண்டர் ஒலிம்பிக்ஸ் பார்ட்டிசிபேஷன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணதுல இந்தியாவுக்காக சார்ந்து பிளாக் பியரரா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா 2006 விண்டர் ஒலிம்பிக்ஸ் நேஹா அகுஜா. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்து ஸ்கீயிங்ல பிரான்ஸ் மெடல் வின் பண்ணது, இன்டர்நேஷனல் பிரான்ஸ் மெடல் யாரும் வின் பண்ணிருக்காங்கன்னா அஞ்சல் தாக்கூர். ஓகேவா? இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா இருக்கும். ஃபர்ஸ்ட் உமன் டு வின் பிரான்ஸ் மெடல் இன் ஸ்கீயிங். ஓகேவா? ஸ்கீயிங் அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் உமன் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காங்க. அடுத்து ஜிம்னாஸ்டிக். ஓகேவா? ஒலிம்பிக்ஸ்ல ஜிம்னாஸ்டிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஃபர்ஸ்ட் உமன். ஓகேவா? அதுவும் ஜிம்னாஸ்ட். ஃபர்ஸ்ட் உமன் ஜிம்னாஸ்ட் டு வின் காமன்வெல்த் மெடல். இவங்க காமன்வெல்த் மெடல் ஃபர்ஸ்ட் வின் பண்ணிருப்பாங்க. ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஃபர்ஸ்ட் உமன் ஜிம்னாஸ்ட். ஓகே, யாருன்னா தீபா கர்மாக்கர்.
2016 ஒலிம்பிக் சம்மர் ஒலிம்பிக்ஸ்ல 2016 ஓகே சம்மர் ஒலிம்பிக்ஸ்ல இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. ஜிம்னாஸ்ட்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இது. அண்ட் இவங்க காமன்வெல்த்ல ஃபர்ஸ்ட் வின் பண்ணிருக்காங்க கோல்டு மெடல். ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் இன் காமன்வெல்த். கோல்டு மெடலா? இல்ல வின் மெடல் தான். கோல்டு மெடலா எந்த மெடல்னு தெரியாம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெடல் இன் காமன்வெல்த் அண்ட் பார்ட்டிசிபேஷன் இன் ஒலிம்பிக்ஸ் 2016. அடுத்து ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு வாங்கின ஃபர்ஸ்ட் உமன் ஹாக்கி பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணி ராம்பால். ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு. அண்ட் இவங்க பேர்ல இப்போ ரீசெண்டா கூட ஹாக்கி ஸ்டேடியம் அவங்க ஒரு ஊர்ல வந்து இது பண்ணியிருந்தாங்க. ராணி ராம்பால் ஸ்டேடியம் அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். ஸ்டேடியம் வந்து யூபில இருக்கு. சரியா? யூபில இருக்கு. யூபி ராபெரேலி அப்படிங்கிற இடத்துல இருக்கு யூபில. சோ அங்க வந்து இதுக்கு முன்னாடி ரயில்வே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இதுலதான் அந்த ஸ்டேடியம் பேர் இருந்திருக்கும். பட் இப்போ ராணி ராம்பால் பேர்ல அதை மாத்திட்டாங்க. சரி, அண்ட் இவங்களுக்கு அந்த இதுல சிலை கூட வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்ச ஞாபகம் இருக்கும். பட் இவங்க பேர்ல ஸ்டேடியம் இருக்கு. அண்ட் இவங்க யாருன்னா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு வாங்கின ஃபர்ஸ்ட் உமன் ஹாக்கி பிளேயர். ஹாக்கி ரிலேட்டட். ராணி ராம்பால் வந்துட்டு எந்த ஸ்போர்ட் ரிலேட்டட்னு கேட்கலாம். சோ ஹாக்கி. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உமன் பேட்மிண்டன் பிளேயர் டு வின் ஏசியன் கோல்டு மெடல். ஏசியன் கேம்ஸ் மெடல். சாரி, நான் எங்கெல்லாம் வந்து இந்த மெடல்னு கொடுக்குறோம்னா அங்க மெடல்னு மட்டும் படிங்க. கோல்டா பிரான்ஸா அப்படின்னு சொல்லி படிச்சீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் உமன் ஏசியன் கேம்ஸ்ல மெடல் வாங்கின உமன் பிளேயர் பேட்மிண்டன் பிளேயர் யாருன்னா சாய்னா நேவால். இவங்க முன்னாடி பிவி சிந்துக்குலாம் முன்னாடி இவங்க தான் ஃபேமஸா இவங்கள தான் பார்த்திருப்போம். சானியா மிர்சா, சாய்னா நேவால்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். இவங்க பேட்மிண்டன். ஓகேவா? ஏசியன் கேம்ஸ் வாங்கின ஃபர்ஸ்ட் பேட்மிண்டன் பிளேயர் இவங்க. அடுத்து ஏசியன் கேம்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு வின் அ மெடல். ஒரு உமன் மெடல் வாங்கின உமன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசியன் கேம்ஸ்ல அது வந்து பேட்மிண்டன்ல ஃபர்ஸ்ட் மெடல் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி சாய்னா நேவால். இவங்க ஒரு ஏசியன் கேம்ஸ்ல ஒரு உமன் மெடல் வாங்கினது சாந்தி சௌந்தரராஜன். அங்க பேரு அப்படி அங்க டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கிளியரா வாசிங்க. சரியா? கன்ஃபியூஸ் ஆகும், கொஞ்சம் கரெக்டா வாசிக்கிறோம். அண்ட் இவங்களை பத்தி ஸ்டோரி ஒண்ணு பார்த்தேன். என்னன்னா இவங்க வந்து எந்த நாட்டுக்காரங்கன்னா சென்னை. சரியா? இவங்க வின் பண்ணிருப்பாங்க கோல்டே வின் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஏசியன் கேம்ஸ்ல. பட் மெடல் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ இவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க டெஸ்டிங்ல. மேல் ஹார்மோனல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் டெஸ்ட் எடுக்கும்போது இவங்க டிரான்ஸ்ஜெண்டர் அந்த மாதிரியான ப்ராப்ளம் இவங்களுக்கு வந்து நிறைய வந்து ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அந்த டைம் கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி அப்படின்னா வந்து எவ்வளோ அவங்க ஃபேஸ் பண்ணிருக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால இவங்க அந்த மெடலும் பறிக்கப்பட்டதா என்ன அந்த மாதிரி எனக்கு கன்ஃபார்ம் தெரியல. பட் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு இவங்களுக்கு. சென்னைக்காரங்க தான். ஸோ அது எந்த வருஷம்னா 2006 ஏசியன் கேம்ஸ்ல வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஜெண்டர் டெஸ்ட் பண்ணதுல இவங்க ஃபெயிலியர் ஆயிடுவாங்களாம். ஸோ அதனால இவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் வந்து பேன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால ஜெண்டர் டெஸ்ட்ல ஃபெயில் ஆனதுனால பேன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் இவங்க வந்து ஆனா நிறைய அதையும் தாண்டி நிறைய இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சரியா? தமிழ்நாடு சேர்ந்ததுனால இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவங்களை பத்தி சர்ச் பண்ணா வரும் இவங்களோட டீடைல்ஸ்லாம். அடுத்து சோ இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு பேட்மிண்டன் வேர்ல்டு சாம்பியன்ஸ் கோல்டு. இவங்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப்னு நடக்கும்னு சொன்னோமா, வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல கோல்டு வின் பண்ண ஃபர்ஸ்ட் உமன் பேட்மிண்டன் பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிவி சிந்து தான். அண்ட் ஒலிம்பிக்ல சில்வரும் வின் பண்ணிருப்பாங்க, பிரான்ஸும் வின் பண்ணிருப்பாங்க. இவங்க 2016 வந்துட்டு சில்வர் வின் பண்ணிருப்பாங்க. 2020 ஒலிம்பிக்ஸ்ல வந்துட்டு பிரான்ஸ் வின் பண்ணிருப்பாங்க. ரீசனா நடந்ததுல பிரான்ஸ் தான் வின் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஒன்லி உமன் டு வின் 2 மெடல்ஸ் இன் ஒலிம்பிக் யாருனாலும் இவங்க தான், பிவி சிந்து தான். ஓகே, இவங்க என்ன பிளேயர்? பேட்மிண்டன் பிளேயர். ஸோ ரொம்ப ஃபேமஸான ஹைதராபாத்தி பிளேயர். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்களை பத்தின டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? 2016லயும் 2020லயும் சில்வர், பிரான்ஸ் வின் பண்ணிருப்பாங்க. வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல கோல்டு வின் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வேற, அண்ட் ஒலிம்பிக்ஸ் வேற, காமன்வெல்த் வேற, அப்படி நிறைய இருக்கு. ஏசியன் கேம்ஸ் வேற. ஓகே, தனித்தனியா எல்லாமே நம்ம வருஷம் அதுல ஒண்ணுன்னா வந்துட்டே இருக்கும். ஓகே, அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா கட்டாயம் 2 கொஸ்டின் வரும். ஸோ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? நீங்க ஜஸ்ட் நார்மலா ஸ்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின் உங்களால அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? நார்மல் நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய பிளேயரா ஒரு
ஸ்டூடெண்டா இருந்தா கண்டிப்பா உங்களால ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். சரியா? அடுத்து WTA டைட்டில், ஓகேவா, இந்த வேர்ல்டு டென்னிஸ் அசோசியேஷன், அந்த அதுல வந்து டைட்டில் வின் பண்ண ஃபர்ஸ்ட் உமன் யாருன்னு பாத்தீங்கன்னா சானியா மிர்சா. ஓகேவா, சானியா மிர்சா. ஓகே, இவங்க ஒலிம்பிக்லயுமே பிரான்ஸ் அந்த மாதிரியானது வின் பண்ணிருப்பாங்க. மிக்சடு டபுள்ஸ் அதுல எல்லாம் வந்து பிரான்ஸ் வின் பண்ணிருப்பாங்க இவங்க. ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் உமன் WTA டைட்டில் வின் பண்ணது சானியா மிர்சா. டென்னிஸ், ஓகேவா, டென்னிஸ். அடுத்து ரெஸ்லிங்ல ஒரு உமன் மெடல் வின் பண்றது யாரு? ஃபர்ஸ்ட் ஒரு உமன் மெடல் வின் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சாக்ஷி மாலிக். ரெஸ்லிங் ஒலிம்பிக்ஸ்ல 2016 ஒலிம்பிக்ஸ்ல இவங்க வந்துட்டு பிரான்ஸ் வின் பண்ணிருப்பாங்க, சாக்ஷி மாலிக். ஓகே, சோ அடுத்து யூத் ஒலிம்பிக்ஸ்ல ஒரு இந்தியன் ஷூட்டர் வந்து கோல்டு வின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியன் ஷூட்டர் யூத் ஒலிம்பிக்ஸ்ல வந்து வின் பண்ணது மனு பேக்கர். ஓகேவா, இப்போ உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்கலாம் இதுல இருந்து? மனு பேக்கர் வந்துட்டு என்ன ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட்னு கேட்கலாம். சோ அவங்க ஒரு இந்தியன் ஷூட்டர். ஓகேவா, அடுத்து கொனேரு ஹம்பி, இவங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் செஸ் மாஸ்டர், கிராண்ட் மாஸ்டர். ஓகேவா, செஸ் கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லுவோம். செஸ்ஸுக்கு தான் அந்த கிராண்ட் மாஸ்டர்லாம் சொல்லுவோம். இப்போ கரண்டா ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிறது இவங்க, பிரக்ஞானந்தா, வைஷாலி அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அதுல யாரு ஃபர்ஸ்ட் உமன் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொனேரு ஹம்பி. ஓகேவா, இவங்க தான். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. குகேஷ், நம்ம தமிழ் பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க கிராண்ட் மாஸ்டர்ல. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஏசியா யூத் கேம்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி இந்தியன் கோல்ஃபர்னா தெரியும். ஸோ எல்லாரும் இந்த பெரிய ஸ்டிக் வச்சுட்டு பால் அடிப்பாங்கல்ல, சில படக்காரங்க எல்லாம் விளையாடுற கேம் சொல்லிட்டு கூட அதுக்கு பேர் இருக்கும். அது யாரு முத ஒரு ஏசியன் கேம்ஸ்லயா இருக்கட்டும், யூத் ஒலிம்பிக் கேம்ஸ்லயா இருக்கட்டும், ஏசியன் யூத் கேம்ஸ், ஏசியன் கேம்ஸ், அப்புறம் ஒலிம்பிக் கேம்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ண இந்தியன் உமன் கோல்ஃபர் யாருன்னா அதித்தி அசோக். ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி இந்தியன் கோல்ஃபர். ஓகேவா, இது வேற யாருமே பண்ணாத சாதனை. ஓகே, இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றதே பெருசு கோல்ஃப்ல. அவங்க பேர் பாத்தீங்கன்னா அதித்தி அசோக். சென்னை பேஸ் தான் இவங்களும். தமிழ்காரங்க தான் நினைக்கிறேன், தமிழ்காரங்க, சென்னைக்காரங்க தான். தெரிஞ்சுக்கோங்க, அதித்தி அசோக். அவங்க எந்தெந்த கேம்ஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஏசியன் கேம்ஸ், யூத் ஒலிம்பிக் கேம்ஸ். ஓகேவா, 2016லயும் 2020லயும் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. 2020ல எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் 4th வந்திருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ல வந்து பிரான்ஸ் போயிருக்கும். ஓகே, அது வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. பட் கடைசி நேரத்துல வந்துட்டு 4th போயிருவாங்க. ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா ICC அப்பாயிண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் உமன் மேட்ச் ரெஃப்ரி யாருன்னு பாத்தீங்கன்னா GS லக்ஷ்மி. ஓகேவா, இவங்களும் தமிழ்நாடு பேஸ் தான். ஸோ மேட்ச் ரெஃப்ரி, அம்பையர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா, அதுல மாதிரி மேட்ச் ரெஃப்ரி இவங்க தான். ICC அப்பாயிண்ட் பண்ண மேட்ச் ரெஃப்ரி, உமன் ரெஃப்ரி. அடுத்து இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டியோட இண்டிவிஜுவல் மெம்பரா ஒரு இந்தியன் உமன் ஆயிருக்காங்க. யாருன்னா நீதா அம்பானி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் மெம்பர் ஆஃப் IOC, இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட. சரியா, இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி, இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டி வேற, இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி வேற. இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் இருக்கும், இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டிங்கிறது இன்டர்நேஷனல் லெவல். ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நீதா அம்பானி அவர்கள் வந்துட்டு இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட இண்டிவிஜுவல் மெம்பர். ஓகேவா, ஸோ அடுத்து ஒரு ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷனோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யாரு? இந்தியால இருக்கக்கூடிய ஸ்டேட்ல ஒரு உமன் ஃபர்ஸ்ட் டைம் பிரசிடென்ட் ஆயிருப்பாங்க அந்த கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா ரூபா குருநாத். ஸோ இப்போ இவங்க யாருன்னா ஸ்ரீனிவாஸ், CSKவோட ஓனர் ஸ்ரீனிவாசன் இருக்காங்கல்ல, அவங்களோட டாட்டர் ரூபா குருநாத். ஓகேவா, ரூபா குருநாத். அண்ட் இவங்க இப்போ CSK இவங்க தான் வந்துட்டு ஹெட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல். ஓகே, இவங்க தான் வந்து தலைமை தாங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கரண்டா இருந்தவங்க ரிட்டையர் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். யாரு, காசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் சொல்லுவாங்கல்ல, அவங்க ரிட்டையர் ஆயிட்டு இப்போ இவங்க தான் டேக் ஓவர் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் CSKவையும். ஸோ அது நியூஸ் வரும்போது நீங்க பாத்துக்கோங்க, வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் வேணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ இவங்களை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்? இவங்க ஒரு ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட். ஓகேவா, இந்தியாவிலேயும். அடுத்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு இன்டர்நேஷனலுக்கும் இந்தியாவுக்கும் கனெக்டடான ஒரு சில ஃபேமஸான ஃபர்ஸ்ட் உமன் தான் பார்க்க போறோம். யாருன்னு பாருங்க. யுனைடெட் நேஷன்ல இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு உமன் போயிருப்பாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட். ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் அம்பாசிடர் இந்த யுனைடெட் நேஷன் இந்த மாதிரி அவங்க அந்த ஆர்கனைசேஷனுக்குலாம் இந்தியால இருந்து ரெப்ரசன்டேட்டிவா போவாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒரு உமன் போயிருக்காங்க. யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட்.
ஓகேவா? அடுத்து அடுத்து வேர்ல்டுலயும் ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்டார நைகே. ஓகே, பண்டார நைகே. ஸோ இந்திரா காந்தி அவங்க எல்லாம் ஆகுறதுக்கு முன்னாடியும் ஸ்ரீலங்கால ஒருத்தங்க ஆயிருக்காங்க பிரைம் மினிஸ்டரா, ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டரா பண்டார நைகே. ஓகேவா? ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் அ கண்ட்ரி. ஒரு கண்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு இவங்க பார்த்தோம், ஸ்ரீலங்கான்னு பார்த்தோம். ஒரு கண்ட்ரி, ஓகே, அர்ஜென்டினா அப்படிங்கிற கண்ட்ரி, அங்கதான் ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆயிருக்காங்க, மரியா ரசபெல். ஓகேவா? மரியா ரசபெல். அடுத்து ஃபர்ஸ்ட் உமன் டு கிளிம் த எவரெஸ்ட். எவரெஸ்ட் கிளிம் பண்ணது நம்ம இந்தியா சார்ந்த நிறைய பேர் பார்த்தோம். பட் வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜுங்கோ தபை. ஓகே, ஜுங்கோ தபை, இவங்க ஜப்பான் சார்ந்தவங்க. சோ அடுத்து ஃபர்ஸ்ட் உமன் டு கோ டு ஸ்பேஸ் வேர்ல்டு லெவல்ல வேலண்டினா தெரெஷ்கோவா. இந்தியால கல்பனா சாவ்லா. அடுத்து ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் முஸ்லீம் கண்ட்ரி. ஒரு முஸ்லீம் கண்ட்ரிக்கு ஒரு உமன் பிரைம் மினிஸ்டர் ஆகுறது வந்துட்டு ரொம்ப அதிசயம். சோ அதுல இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பெனாசிர் பூட்டோ, பாகிஸ்தான். ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் முஸ்லீம் கண்ட்ரி. ஓகே, ஒரு முஸ்லீம் கண்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெனாசிர் பூட்டோ. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்தியால ரஷ்யா சுல்தான் எல்லாரும் படிச்சிருப்பீங்களா, ஒரு உமன் ரூலர், ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி லாஸ்ட் உமன் ரூலர் நினைக்கிறேன். இந்தியா அந்த டெல்லி சுல்தானேட் அதெல்லாம் ஆட்சி பண்ணது இவங்க தான். ஓகேவா? டெல்லி சுல்தானேட்ல வருவாங்க, இல்துமிஷ்க்கு அப்புறம் இவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ ரொம்ப முக்கியமான இவங்க ரஷ்யா சுல்தான். ஃபர்ஸ்ட் உமன் ரூலர் யாருன்னு பார்த்தா ரஷ்யா சுல்தான். ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெனாசிர் பூட்டோ. ஓகேவா? இவங்களும் முஸ்லீம் அண்ட் இவங்களும் முஸ்லீம் தான், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மிலிட்ரி ரிலேட்டடா, சோ மிலிட்ரியில ஃபர்ஸ்ட் யாரு வந்திருப்பாங்க, ஃபர்ஸ்ட் இந்த பைலட் யாரு, அந்த மாதிரி யாரு பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஜவான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஜவான் யாருன்னு பாத்தீங்கன்னா சாந்தி திகா. ஓகேவா? ஜவான் அப்படிங்கிறது வேலை, ஃபர்ஸ்ட் அந்த மிலிட்ரி வேலைக்கு ஜாயின் பண்ணாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உமன் கேடட்டா இந்தியன் ஆர்மில ஜாயின் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரியா ஜிங்கன். அது என்ன கேடட் ஜவான் அப்படின்னா, ஜவானுக்கும் கேடட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது, பட் ரெண்டுமே மிலிட்ரியில ஒரு ரோல் தான். இந்த கேடட் அப்படிங்கிறவங்க ட்ரைனிங் பண்றதுக்கு சேர்ந்திருப்பாங்க, ட்ரைனிங் பண்ணி ஒர்க்குக்கு போவாங்க. பட் இந்த ஜவான்ங்கிறவங்க டைரக்டா ஒர்க்குக்கு போயிருவாங்க. சரியா? ஒர்க்குக்கு டைரக்டா போவாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ஜவான் யாருன்னு பார்த்தா இவங்க சாந்தி திகா. ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் கேடட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியன் ஆர்மியோட கேடட்டா ஜாயின் பண்ண இந்தியன் உமன் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரியா ஜிங்கன். ஓகேவா? இவங்க தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கேடட், ட்ரைனிங் கேடட். ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ஏர் மார்ஷல். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் ஏர் மார்ஷல் யாருன்னு பாத்தீங்கன்னா பத்மாவதி பண்டோபாத்யாய்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இவங்களுக்கு பத்மஸ்ரீயும் கிடைச்சிருக்கும். பண்டோபாத்யாய் அப்படிங்கிறது இவங்க பேரு. ஓகேவா? பத்மாவதி பண்டோபாத்யாய்ங்கிறது ஃபுல் பேர், டாக்டர் பத்மாவதி பண்டோபாத்யாய். அடுத்து இந்தியன் ஏர்போர்ஸ்ல ஒரு உமன் பைலட்டா ஜாயின் பண்ணது யாரு, ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹரிதா கௌர் தயாள். ஓகேவா? ஹரிதா கௌர் தயாள். அடுத்து ஒரு ஏர்லைனுக்கு பைலட். இங்க என்னது, இந்தியன் ஏர்போர்ஸ்ல பைலட்டா ஜாயின் பண்ண உமன். அடுத்து ஒரு ஏர்லைன். ஏர்லைன்னா நம்ம கமர்ஷியல் ஏர்லைன், இப்போ நம்ம ஃபிளைட்லாம் ஒரு ஏர் இந்தியா ஏர் இதெல்லாம் போடுறோம்ல, அதே மாதிரி ஒரு ஏர்லைன்ல இந்தியன் உமன் பைலட் ஆயிருப்பாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா துர்பா பானர்ஜி. அப்போ ஏர் போர்ஸ்ல பைலட் ஆனதுன்னா ஹரிதா கௌர் தயாள், ஒரு ஏர் லைன்ல பைலட் ஆனது துர்பா பானர்ஜி. ஓகேவா? இவங்க தான் இந்தியன் ஏர்லைன்ஸோட ஃபர்ஸ்ட் பைலட்டும் கூட. அண்ட் உமன் கமர்ஷியல் பைலட். கமர்ஷியல்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கமர்ஷியலா தானே டிராவல் பண்றோம், ஃபிளைட் ட்ரெயின் எல்லாம், இந்த மாதிரி கமர்ஷியல் பிரைவேட்டா. ஓகே, அடுத்து இந்தியன் ஏர்லைன்ஸோட ஃபர்ஸ்ட் உமன் சேர்பர்சன். இந்தியன் ஏர்லைன்ஸோட ஃபர்ஸ்ட் உமன் சேர்பர்சன் சுஷ்மா சாவ்லா. இது ரொம்ப முக்கியம், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா வரும், சுஷ்மா சாவ்லா. அடுத்து கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட் ஃபிளை ஓட்டுன ஃபர்ஸ்ட் உமன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷர்லா தக்ரால். ஓகேவா? ஷர்லா தக்ரால். இவங்க தான் ஒரு ஏர்கிராஃப்ட், ஓகேவா, ஏரோப்ளேன் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரு ஏர்கிராஃப்ட்ல இந்த மாதிரி தான் இருக்கும், ரெக்க வச்சு இந்த மாதிரி இருக்கும், பாத்திருப்பீங்க. ஏர்கிராஃப்ட ஓட்டுனா ஃபர்ஸ்ட் உமன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷர்லா தக்ரால். இது கமர்ஷியல் கொடுத்துருக்காங்கன்னா பிரைவேட்னு அர்த்தம். பிரைவேட் ஏர்கிராஃப்ட ஓட்டுனா ஃபர்ஸ்ட் பெண்மணி. அடுத்து இந்தியன் நேவில ஃபர்ஸ்ட் உமன் பைலட். இந்தியன் நேவி, முன்னாடி இந்தியன் ஏர்போர்ஸ்ல பைலட்னு பார்த்தோம், இவங்க இந்தியன் நேவில ஃபர்ஸ்ட் உமன் பைலட். ஓகே, சிவாங்கி ஹரிபூஷன் சிங். இவங்க பீகார் சேர்ந்தவங்க. உமன் ரஃபேல் பைலட் இவங்க தான். ஓகேவா? ரஃபேல் விமானம், கடல்ல இருந்து அப்படி போகல அந்த மாதிரியான விமானம். ஓகே, உமன் ரஃபேல் பைலட். அடுத்து
ஃபர்ஸ்ட் உமன் இந்தியன் உமன் டு ஃபிளை ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். ஃபைட்டர் சண்டை போடுறதுக்காக இது பண்ணுவாங்கல்ல, அவங்க சண்டை போடுறதுக்காக அந்த மாதிரி ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட ஓட்டுனது அவனி சதுர்வேதி. ஓகேவா, ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட ஓட்டுனது அவனி சதுர்வேதி. அடுத்து ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பைலட் டு கிராஸ் த அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் பசிபிக் ஓஷன் இன் லைட் ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட். சின்ன ஒரு ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ல அட்லாண்டிக் ஓஷனையும் பசிபிக் ஓஷனையும் கடந்த முதல் உமன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரோஹி பண்டிட். ஓகேவா. அடுத்து ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிளைட் இன்ஜினியர் யாரு? இந்தியன் உமன் பிளைட் இன்ஜினியர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீனா ஜெய்ஸ்வால். ஓகேவா, பிளைட் இன்ஜினியர். இவங்க எல்லாம் கரண்டா இருக்கக்கூடியது. கொஞ்சம் பிக்சர் பார்த்தாலே கொஞ்சம் புதுசா இருக்கா. இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா வருவாங்க இவங்க எல்லாம். அடுத்து பைக் ஃபர்ஸ்ட் ஒரு உமன் இந்த ரிபப்ளிக் டே பரேட்லாம் நடக்கும்ல, அதப்போ ஒரு உமன் வந்துட்டு பைக் ஸ்டண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அவங்களோட டீம்மேட்ஸ் கூட. சரியா, யாரோட தலைமையிலனா கேப்டன் ஷிகா சுரபி. இவங்களுக்கு கீழே தான் ரிபப்ளிக் டேல வந்துட்டு பைக் ஸ்டண்ட்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க நிறைய பெண்கள். ஓகேவா, டேர் டெவில்ஸ் ஆன் ரிபப்ளிக் டே. ஓகேவா, நாங்க எதுக்குமே பயப்பட மாட்டோம், அந்த மாதிரியான ஒரு இந்த பைக் ஸ்டண்ட். ஓகேவா, சோ பெர்ஃபார்ம் பண்ணது ஷிகா சுரபி. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா வரும், பாத்துக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் இந்தியாவோட மெர்ச்சன்ட் நேவி கேப்டன். ஓகேவா, மெர்ச்சன்ட் நேவி கேப்டன், கப்பல்ல அந்த கேப்டன் இருப்பாங்களா அந்த மாதிரி. சோ ராதிகா மேனன் 2012 இவங்க தான் மெர்ச்சன்ட் நேவி கேப்டனா இருக்காங்க. அடுத்து டிஐஜி கோஸ்ட் கார்டு, இந்தியன் கோஸ்ட் கார்டோட டிஐஜியா யாரு வந்து ஃபர்ஸ்ட் உமனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா நுபுர் குல்ரேஷ்தா. அடுத்து மேரிடைம் இன்ஜினியர், இங்க ஒரு இன்ஜினியர் பார்த்தோமே, இங்க ஒரு இன்ஜினியர் பிளைட் இன்ஜினியர். அடுத்து மேரிடைம் இன்ஜினியர் வந்துட்டு சோனாலி பானர்ஜி. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம், ஃபர்ஸ்ட் இந்தியன் அதாவது ஃபர்ஸ்ட் உமன் இந்த இந்தியன் ஆர்மி அவார்டட் த கவிட்டட் ஸ்வார்ட் ஆஃப் ஹானர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஆர்மில வந்து ஒரு ரொம்ப பெருமையா ஹானர் பண்ணுவாங்க. சரியா, மதிப்பு கொடுப்பாங்க. அது யாருக்கும் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திவ்யா அஜித் குமார். ஓகேவா, இவங்க வந்து கேப்டனா இருந்திருக்காங்க, இந்தியன் ஆர்மில கேப்டன் ரேங்க்ல இருந்திருக்காங்க. சோ இவங்களுக்கு ஸ்வார்ட் ஆஃப் ஹானர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சோ அது வந்து ஒரு வீர பதக்கம் மாதிரி, வீரவாள் அந்த மாதிரி. சரியா, ஸ்வார்ட் ஆஃப் ஹானர் அப்படிங்கிறது கத்தி வச்சு இது பண்றது. சோ அடுத்து இந்த ஓவராலா கொடுத்துருக்கேன், இதுல முக்கியமானது மட்டும் கொடுத்துருக்கேன், இது மட்டுமாவது படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஐஏஎஃப் இந்தியன் ஏர்போர்ஸோட ஃபைட்டர் பைலட் யாருன்னா அவனி சதுர்வேதி. அது போக எக்ஸ்ட்ரா பவனா காந்த், மோகனா சிங். ஆனா நம்ம அவனி சதுர்வேதி தான் அதிகமா பார்ப்போம். அடுத்து ரஃபேல் ஃபைட்டர் ஜெட். ஓகே, ரஃபேல் விமானத்தோட ஃபைட்டர் ஜெட் பைலட் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவாங்கி சிங். அடுத்து இவங்களை பார்த்தோம், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் ஏர் மார்ஷல் யாருன்னு பாத்தீங்கன்னா பத்மாவதி பண்டோபத்யா. இவங்களுக்கு தான் பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க. சோ அதனால இவங்க தான், இது ரொம்ப முக்கியம். அப்புறம் ஒரு வாருக்கு இந்தியன் ஏர்போர்ஸ் ஆபீசரா போன ஃபர்ஸ்ட் உமன் யாருன்னு பாத்தீங்கன்னா கஞ்சன் சக்சேனா. இவங்க ரிலேட்டடா ஒரு மூவி கூட இருக்கு, நல்லா இருக்கும். அவங்க சின்ன வயசுலயே வந்து ஏர்போர்ஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு, அதுவும் 1990 அந்த டைம் வந்து யாருமே இது பைலட் ஆகணும், இந்தியாக்காக ஏர்போர்ஸ்ல போய் சண்டை போடணுங்கிறது மாதிரி யாரும் போக மாட்டாங்க. பட் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி கார்கில் வார்ல வந்து ஒரு சண்டைக்கு வாருக்கு பிளைட் எடுத்துட்டு போன ஒரு ஐஏஎஃப் ஆஃபீஸரா போன ஒரு உமன் வந்து இவங்க தான், கஞ்சன் சக்சேனா. இவங்க மூவி கூட இருக்கு, சர்ச் பண்ணி பாருங்க. ரொம்ப நானும் பாத்திருக்கேன். நான் நிறைய மிலிட்டரி மூவிஸ் பார்ப்பேன், அதுல இதுவும் ஒண்ணு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும், பாருங்க வேணா. 1999 கார்கில் வார்ல இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, சோ இவங்க யாரோ அதாவது மத்த மென் மேலால போய் அந்த இடத்துல ஃபெயில் ஆயிடுவாங்க. பட் இவங்க போயிட்டு சக்சஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இவங்களால போக முடியும்னு காமிச்சிருப்பாங்க. அவ்வளவு மென் இருப்பாங்க, ஃபுல் 40 மென் இருப்பாங்க. அதுல இவங்க ஒருத்தங்களா இருந்து அதை வந்து சாதிப்பாங்க. சரியா, இந்த மூவி இதுல பார்த்தாங்கன்னா தெரியும். கஞ்சன் சக்சேனா ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அடுத்து பிளைட் இன்ஜினியர், உமன் பிளைட் இன்ஜினியர் ஹீனா ஜெய்ஸ்வால்னு பார்த்தோம். அடுத்து பிளைட் டெஸ்ட் இன்ஜினியரா. ஓகே, ஃபர்ஸ்ட் உமன் பிளைட் டெஸ்ட் இன்ஜினியர் ஆஸ்ரிதா வி ஒலேட்டி. ஓகே, இது எக்ஸ்ட்ரா தான், பட் இந்த 5 கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, வேற ஜவான் பார்த்தோம், ஜவான் சாந்தி திகா பார்த்தோம். லெப்டினன்ட் ஜெனரல் நம்ம முன்னாடியே பார்த்தோம், புனிதா ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட பார்த்தோம், புனிதா அரோரா அப்படிங்கிறவங்க. அப்புறம் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன்ல இந்தியன் ஆர்மி ஆபீசரா ஒருத்தங்க இருந்திருக்காங்க, ஐனா ராணா. அண்ட் ஸ்வார்ட் ஆஃப் ஹானர் யாருக்கு கிடைச்சிருக்கும்? கேப்டன் திவ்யா அஜித் குமார். ஓகே, திவ்யா அஜித் குமார் இப்ப தானே பார்த்தோம், இங்க இருக்காங்கல்ல திவ்யா அஜித் குமார். சோ அடுத்து கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. இவங்க யாரு? டைரக்டர், டிஜிபி. இவங்களும் நான் முன்னாடியே கொடுத்திருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டேட்டோட டிஜிபியா யாரா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. அப்துல் கலாம் கூட இவங்க போட்டோ இருக்கு. சோ முன்னாடியே நான் கொடுத்திருப்பேன். அடுத்து ஃபர்ஸ்ட் இவ்வளவுதான். இது வரைக்கும்
நம்ம அந்த மிலிட்டரி ரிலேட்டட் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இதுல முக்கியமானது மட்டும் உங்களுக்கு பார்க்கும்போதே முக்கியமானது தெரியும். ஸோ அது மட்டுமாவது கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மத்த மிஸ்லேனியஸா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் உமன் டீச்சர், ஃபர்ஸ்ட் உமன் கிராஜுவேட், இந்த மாதிரியானது பார்க்க போறோம் இப்போ. ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டீச்சர் யாருன்னா சாவித்ரிபாய் புலே. சாவித்ரிபாய் புலே இவங்களை பத்தி நிறைய கத்துக்கலாம். ஸோ இவங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் பைனியர் ஆஃப் ஃபெமினிசம் இன் இந்தியா. ஓகேவா? ஃபெமினிச கொள்கை இருந்த ஃபர்ஸ்ட் ஃபெமினிச கொள்கையோட முன்னோடினே இவங்களை சொல்லலாம், சாவித்ரிபாய் புலேவை. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உமன், ஃபர்ஸ்ட் உமன் டீச்சர் இவங்க தான். அண்ட் இவங்களை பத்தின நிறைய இது கொடுத்துருக்கேன். சரியா? இவங்க வந்து ஸ்கூல், அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஸ்கூல் ஓபன் பண்ணிருப்பாங்க, அதுவும் குறிப்பா பெண்களுக்காக. ஓகே, எல்லாமே சமம் அப்படிங்கிறதுக்காக சண்டை போட்டிருப்பாங்க, எல்லா மதமும் சமம். அப்புறம் எஜுகேஷன் சொசைட்டியே வந்து சாவித்ரிபாய் அண்ட் ஜோதிராங்கிறது அவங்க ஹஸ்பண்டோட பேர். ஸோ எஜுகேஷன் சொசைட்டியே உருவாக்கியிருப்பாங்க. ஸோ நிறைய இவங்க சத்யசோதக் சமாஜ் அதோட பில்லரா இவங்க இருந்திருப்பாங்க. சரியா? சத்யசோதக் சமாஜ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனோட முக்கியமான தூணா இவங்க இருந்திருக்காங்க. சரி, அடுத்து உமன் கிராஜுவேட். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் கிராஜுவேட் யாருன்னு பாத்தீங்கன்னா காதம்பினி கங்குலி. ஓகே, காதம்பினி கங்குலி. அண்ட் இன்னொருத்தவங்க இருக்காங்க சந்திரமுகி பாசு. இவங்க 2 பேரும் உமன் கிராஜுவேட்ஸ். அடுத்து ஹானர் கிராஜுவேட்ஸ். ஹானர்னா படிச்சு வாங்குற பட்டம் கிடையாது, சும்மா அவங்கள பெருமைக்காக வந்து பட்டம் கொடுப்பாங்கல்ல, ஹானர் பண்றதுக்காக நிறைய பேர் வந்து டாக்டர் பட்டம் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி யார் வாங்கினாங்கன்னா காமினி ராய். காதமணி கங்குலிங்கிறவங்க ஒரிஜினலா படிச்சு பட்டம் வாங்கினாங்க, காதமணி கங்குலி. காமினி ராய் அப்படிங்கிறவங்க ஹானர் பட்டம். ஓகேவா? ஹானர் கிராஜுவேட்னு சொல்லலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் இந்தியன் லேடி டாக்டர் யாருன்னா ஆனந்தி கோபால் ஜோஷி. ஓகேவா? ஆனந்தி கோபால் ஜோஷி. அடுத்து இந்தியாவோட உமன் நியூஸ் ரீடர், ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் நியூஸ் ரீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாத்திமா பியூரி. ஓகேவா? இவங்க தான் ஜேர்னலிஸ்ட், ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஜேர்னலிஸ்ட். ஃபர்ஸ்ட் டிவி நியூஸ் ரீடரும் இவங்க தான். அடுத்து மால்டா வெஸ்ட் பெங்கால இது வந்து இந்த கோர்ட், ஃபர்ஸ்ட் உமனுக்காக கட்டப்பட்ட ஃபர்ஸ்ட் கோர்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா மால்டா, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கும். மால்டா அப்படிங்கிற இடத்துல வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஒரு கோர்ட் தான் உமனுக்காக கொண்டு வரப்பட்ட கோர்ட். ஓகேவா? அடுத்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் லாயர் யாருன்னு பாத்தீங்கன்னா கார்னேலியா சொராப்ஜி. ஓகேவா? இவங்க இந்தியன் தான், நான் செக் பண்ணேன், அந்த பேர் வந்து கொஞ்சம் ஃபாரினர் மாதிரி இருக்கும், பட் பிரிட்டிஷ் இந்தியால இருந்தவங்கன்னு நினைக்கிறேன். சரியா? கார்னேலியா சொராப்ஜி. ஓகே, இவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்ச இந்தியன் உமனும் இவங்க தான். ஓகேவா? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்ச இந்தியன் உமன், ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் யாருன்னா கார்னேலியா சொராப்ஜி. அண்ட் அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் லாயரும் கூட, ஒரு அட்வொகேட். ஓகேவா? அட்வொகேட் லாயர் எல்லாம் ஒன்று தானே. அடுத்து ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ஜட்ஜ். லாயர்னா கார்னேலியா சொராப்ஜி, ஜட்ஜ்னா யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணா சாண்டி. ஓகேவா? அண்ணா சாண்டி அப்படின்னு சொல்லி படிப்பாங்க. சோ இவங்க வந்து ஃபீமேல் ஹைகோர்ட் ஜட்ஜா ஆக்கப்பட்டிருக்காங்க. சரியா? ஹைகோர்ட் ஜட்ஜா இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஜட்ஜ், ஒரு உமன் வந்து ஜட்ஜ் ஆகிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் இவங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாவும் இருந்திருக்காங்க. ஓகே, 1937 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா, அதுக்கப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்காங்க. ஓகேவா? ஒரு ஹைகோர்ட்டுக்கு ஒரு உமன், இல்ல ஒரு இந்தியால ஏதோ ஒரு கோர்ட்டுக்கு உமன் ஜட்ஜா ஆனது இவங்க தான், அண்ணா சண்டிங்கிறவங்க தான். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாவும் இருக்கட்டும், ஹைகோர்ட் ஜட்ஜாவும் இருக்கட்டும், இவங்க தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அடுத்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபாத்திமா பிபி. இந்த பேர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சிஜேஐ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இவங்க தான் பிரசிடென்ட்டுக்கு எல்லாமே ஓத் அந்த இது பதவி பிரமாணம் எல்லாம் பண்ணி வைப்பாங்க, சிஜேஐ. அடுத்து ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஒரு ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸா யாருன்னு பாத்தீங்கன்னா லீலா சேத். லீலா சேத் இப்போ ரீசெண்டா கரண்ட் இதுல வந்து இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, லீலா சேத். ஓகேவா? சோ அதை பாத்துக்கோங்க. ஓகே, ஒரு ஹைகோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸா ஆன ஒரு ஃபர்ஸ்ட் பெண்மணி, ஹிமாச்சல் பிரதேச சேர்ந்த லீலா சேத். ஹிமாச்சல் பிரதேசோட ஹைகோர்ட்டுக்கு, இவங்களுக்கு அந்த ஊரான்னு தெரியல, பட் ஹிமாச்சல் பிரதேசோட ஹைகோர்ட். ஓகே. அடுத்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ட்ரெயின் டிரைவர்னா லோகோ பைலட்னு சொல்லுவாங்களா, யாரு இவங்க? சுரேகா யாதவ் பைலட். ஓகேவா? ட்ரெயினுக்குமே பைலட் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ட்ரெயின் டிரைவர் சுரேகா யாதவ் 1988 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் கழிச்சு இப்போ கரண்டா எங்க தெரியுமா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஓட்டிட்டு இருக்காங்க. வந்தே பாரத்தோட லோக்கோ பைலட்டும் இப்போ செயல்பட்டு இருக்காங்க. அப்ப 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போக இப்போ கரண்டாவும் இவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ட்ரெயின் டிரைவரா தான் இருக்காங்க, பைலட்டா இருக்காங்க. ஓகேவா? லோக்கோ பைலட். சோ இவங்க இது ரொம்ப முக்கியம். அவங்க பேர் என்ன? சுரேகா யாதவ், ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் வந்தே பாரத் டிரைவர், ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ட்ரெயின் டிரைவர். அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், உமனோட நேஷனல் கமிஷனோட ஹெட், ஃபர்ஸ்ட் உமன் ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயந்தி பட்நாயக். இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமியோட ஃபர்ஸ்ட் உமன் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரமா சாகா. இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ஹெட்.
ஈன்சாவோட உமன் பிரசிடென்ட், ஹெட்னா பிரசிடென்ட் தான். ஓகே, ஈன்சானா இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமி 2020 ஆயிருக்காங்க. அடுத்து ஆஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஜிஜி அனுபமா. ஓகே, ஆஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா. அடுத்து ஜாமியா மில்லியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வைஸ் சான்சலர், ஒரு உமன் வைஸ் சான்சலரா இருப்பாங்க, நஜ்மா அக்தர். இது ரொம்ப முக்கியம். SBIயோட ஃபர்ஸ்ட் உமன் சேர்பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா அருந்ததி பட்டாச்சாரியா. இவங்களோட புக்ஸும் ரிலீஸ் ஆயிருக்கும், சோ அது பாத்துக்கோங்க. அருந்ததி பட்டாச்சாரியா, ஓகேவா, ஃபர்ஸ்ட் உமன் சேர்பர்சன் ஆஃப் SBI. அடுத்து சீஃப் எக்கனாமிஸ்ட் போஸ்ட் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இருக்குல்ல, அதுல சீஃப் எக்கனாமிஸ்டா நம்ம இந்தியன் உமன் ஒருத்தங்க ஆக்குபை பண்ணிருப்பாங்க. யாருன்னா கீதா கோபிநாத். அதுக்கப்புறம் பாருங்க, இது வந்து எப்படின்னா எப்படி கேட்கலாம்னா, இந்தியன் ஃபர்ஸ்ட் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இறந்திருப்பாங்க. யாரு அப்படின்னா இந்திரா காந்தி. ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் மினிஸ்டர் டு டை இன் ஆபீஸ், அவங்க பதவியில இருக்கும் போதே இறந்த பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா. இந்தியாவை பொறுத்த வரைக்குமே ஜெயலலிதா தான். ஆனா அதுக்கு முன்னாடி மேலும் இறந்திருப்பாங்க. யாருன்னா கோபிநாத் பர்தோலை. ஓகேவா, இவர் பேர்ல தான் கவுஹாத்தி ஏர்போர்ட்டும் நிறுவிருக்காங்க. அஸ்ஸாமோட சிஎம் இவர் கோபிநாத் பர்தோலைங்கிறது. ஃபீமேலு ஜெயலலிதா. ஓகே, ஏடிஎம்கே பார்ட்டியை சார்ந்தவங்க. ஓகே, சிஎம் யாருன்னு கேட்டா ஜெயலலிதா, அண்ட் பிஎம் யாருன்னு கேட்டா இந்திரா காந்தி அவர்கள். அவங்க வந்து பதவியில இருக்கும் போதே இறந்துருவாங்க, சுட்டு கொண்டுருவாங்கல்ல. ஓகே, LICயோட ஃபர்ஸ்ட் உமன் மேனேஜிங் டைரக்டர் உஷா சங்வான். ஓகே, இதெல்லாம் கரண்ட். இந்த மாதிரி பிக்சர் பார்த்துட்டாலே நீங்க அது கரண்டா இருக்கும்னு நினைச்சுக்கலாம். ஓகேவா, சோ அவ்வளவுதான். அவ்வளவுதான், இதோட இந்த செஷன் முடியுது. ஸோ டோட்டலா வந்து நம்ம 126 ஸ்லைடு முடிச்சிருக்கோம், கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செஷன். ஸோ இதை நான் முடிஞ்சா வந்துட்டு இதோட PDF கொடுக்க பாக்குறேன். முடிஞ்சாதான், பட் 100% கொடுப்பேன்னா எனக்கு தெரியாது. ஓகேவா, ஸோ நான் ரெஃபரன்ஸ்க்கு வேணா உங்களுக்கு இது சொல்லுறேன். சரியா, நீங்க எனக்கு உங்களுக்கு இதுவே போதுமானதான். நான் 126 கவர் பண்ணிருக்கேன். இதை தாண்டி ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர்ல சேர்த்து முடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ இதை தாண்டி இருக்காது. ஸோ தயவு செய்து நோட்ஸ் எடுத்து படிங்க. நான் ஸ்டாட்டிக் ஜிகேக்கு நோட்ஸ் எடுத்து படிங்கன்னு சொல்லுவேன். ஸ்டாட்டிக் ஜிகே ஏன்னா நீங்க ரிப்பீட்டடா எடுத்து பார்த்துட்டே இருக்கணும். அதை ரிப்பீட்டடா உங்களால வீடியோ எடுத்து பார்த்துட்டே இருக்க முடியுமா? ரிப்பீட்டடா உங்களால நிறைய பேர் PDF ஸ்டாட்டிக் ஜிகேக்கு PDF கேட்டுட்டே இருக்கீங்க. நீங்க எத்தனை தடவை PDF எடுத்து பார்ப்பீங்க? அதை ரிப்பீட்டடா பார்க்கணும். ஒரு நோட்ல சப்போஸ் எழுதி வச்சுட்டீங்கன்னு எப்ப நினைச்சாலுமே நினைக்கிற நேரம் அதை எடுத்து நம்ம பார்த்துட்டே இருக்க முடியும். ஒரு PDFையோ ஒரு வீடியோவையோ நீங்க நினைக்கிற நேரம் எடுத்து பார்க்க முடியாது. பட் ஒரு நோட்ஸ், நீங்க கையால எழுதின நோட்ஸை கட்டாயம் எழுதி பார்க்க முடியும். அண்ட் அப்படி நோட்ஸ் எடுக்கும்போது நீங்க நிறைய டீட்டெயில் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். புதுசா ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா 2 பேஜ் விட்டீங்கன்னா அது போய் அதுல ஆட் பண்ணிட்டே இருக்கலாம். அதுக்காக தான் நான் ஸ்டாட்டிக் ஜிகேவை நோட் பண்ணி படிங்கன்னு சொல்லுவேன். ஸோ கட்டாயம் நோட்ஸ் எடுத்து படிங்க. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் போட்டேன்னா நான் கண்டிப்பா அதுக்கு PDF கொடுத்துருவேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க எழுதிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. பட் ஸ்டாட்டிக் ஜிகே கட்டாயம் எழுதணும். எழுதி படிங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிவைஸ் ஸ்டாட்டிக் ஜிகேவை மனப்பாடம் பண்ண முடியாது ஒரே ஸ்ட்ரெச்ல. அதனால மறுபடியும் அதை எடுத்து பாக்குற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. கட்டாயம் அதுதான் ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். நோட் பண்ணி படிக்கிறது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.